பண்பாடுகள் பற்றி நாங்க பார்த்திருந்தோம். அதுலயும் குறிக்கோள்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நேத்து நாங்க பார்த்திருந்தோம். தமிழருடைய பண்பாட்டுல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற விஷயம், விருந்தோம்பல் முறை, ஆனா பிறர் அன்பு, ஈகை, தமக்கென வாழாம மற்றவர்களுக்காகவே நாங்க வாழணுங்கிற ஒரு மனப்பாங்கு எல்லாம் யாருகிட்ட இருக்குது என்று சொன்னால் அது தமிழர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஏன்னா மானம் என்று சொன்னால் உயிரையும் கொடுப்போம். எங்களுக்கு பழி வருது அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதுக்காக ஒத்துக்கொள்ள மாட்டோம். இது எல்லாமே எங்களுக்கு தமிழனுடைய பண்பாடாக ஊறிப்போன சில விடயங்கள். இந்த லட்சியங்களை நாங்க எங்க பார்க்கலாம், இந்த குறிக்கோள்களை நாங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இலக்கியங்களை நாங்க இதை முழுமையாக பார்த்து கொள்ள முடியும். எங்களுடைய இலக்கியங்கள் இது பற்றி தான் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. தொல்காப்பியமா இருக்கட்டும், அகநானூறு பாடல்களா இருக்கட்டும், எல்லா இலக்கியங்களுமே இது பற்றியான சில விடயங்களை பார்த்து கொண்டு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. சோ அதுல தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களுக்கு என்னத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒன்று என்னத்தை சொல்லுதுன்னா பிள்ளைகள், தமிழருடைய பண்பாட்டு துறைகள் சிலவற்றை அது எடுத்து சொல்லுகின்றது. ஒரு சில விடயங்களை அதுக்கான பாடல் ஒன்று பார்த்திருந்தோம். தெய்வம் உணாவே மாமரம் புட்பரை செய்தியாளின் பகுதியோடு தொகை எவ்வகை அப்படின்னு சொல்லிக்கிற பாடல்ல எங்களுக்கு தெளிவாகவே விளங்குகிறது. இந்த தமிழருடைய பண்பாட்டுல சில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாங்க பார்த்துக்கோம். சோ இதுல சட்டர்ஜி என்று சொல்றவங்க, வடமொழியினர், அடுத்து சமணர், ஆரியர்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய பண்பாட்டுல 75% தமிழர்களினுடைய பண்பாடு கலந்திருக்கிறது. அது குறிக்கோள்களா இருக்கலாம் அல்லது உலக மனப்பான்மையா இருக்கலாம். எல்லாத்துலயுமே முழுமையாக கலந்திருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா தமிழர்களுடைய பண்பாடு கலந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இலங்கை, இந்தியா போன்ற தமிழக நாடுகளுக்குள்ளால ஐரோப்பியர்கள், புத்தர், சமணர், ஏன்னா பரங்கியர், மகமதியர் இவங்கெல்லாம் வந்திருந்தாலுமே கூட அவர்கள் என்ன செய்யல அப்படின்னா எங்கட மதத்தையோ எங்களோட மொழியையோ மாற்றணும் அப்படிங்கிற ஒன்று கட்டாத பிள்ளை. மத்தவங்களுக்கு கிளியரா கேக்குதா? கட்டாகுதா அரசாந்த், ஆதிலா? சார் கிளியரா கேக்குது சார். ஆ கிளியரா கேக்குது சார். ஓகேம்மா, ஓகே. இல்ல இப்ப எனக்கு கட் ஆகல பிள்ளை. எனக்கு விளங்கும் இந்த இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் எனக்கு விளக்கும். அப்பதான் ஜாயிண்ட் ஆக இயலாது. கொஞ்சம் உங்களோட இன்டர்நெட்டை கொஞ்சம் பாருங்கம்மா. அப்ப உங்களோட இப்படிதான் பிள்ளைகள் அந்த ஜூம் ஒன் பண்ணி இருக்கிறப்ப பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க பிள்ளைகள். அதுதான் எங்களுக்கு அந்த இன்டர்நெட் கட் ஆகிறதுக்கான காரணம். ஏற்கனவே நல்லா தான் இருந்தது. இப்போ ரவுட்டர் யூஸ் பண்றவங்க, ஆக்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுது பிள்ளைகள். இன்டர்நெட்டோட ஸ்பீடை குறைச்சிருக்கிறாங்க இலங்கையில. அதனாலேயே தெரியல. ஸோ எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம 7-8 வருடமா பாய்ச்சி கொண்டிருக்கோம் பிள்ளைகள். பட் இந்த லாஸ்ட் மந்த் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல கூகுள் ஒன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஜூம் எப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மெஷின்ல யூஸ் பண்றீங்கன்னா ஜூம் எப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதை மட்டும் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே. யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் கொஞ்சம் நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஈஸி. ஓகே. அடுத்து இந்த பார்ப்பனர், சமணர், பௌத்தர், ஐரோப்பியர், கிறிஸ்தவர், மகமதியர் இவங்க எல்லாமே இலங்கைக்கு வந்திருந்தாலும், இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாலும் தமிழர்களுடைய பண்பாட்டை அழிச்சுதான் அவங்களுடைய பண்பாட்டை திணிக்கணுங்கிற எந்த ஒரு அந்த அந்த இதுல வரல. ஏன்னா அவங்க அவங்களுடைய இனத்தை பரப்ப வந்தாங்க. தமிழர் தமிழனுடைய பண்பாட்டை கடைபிடிச்சாங்க. இதெல்லாம் இருந்தது. அதே போல சமணர் இயற்றிய சிலப்பதிகாரமா இருக்கலாம், புத்தர் இயற்றிய மணிமேகலையா இருக்கலாம், வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணியா இருக்கலாம், உமறு புலவர் இயற்றிய சீராபுராணம், இதெல்லாம் வேற வேற பண்பாடு சார்ந்தது, வேற வேற இனம் சார்ந்தது. இருந்தாலுமே கூட தமிழர்களினுடைய பண்பாட்டை எந்த விதத்திலையும் அது பாதிக்கல. அவங்க எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய தமிழருடைய பண்பாட்டை அவங்க மாற்றல. அடுத்து உலக மனப்பான்மை பற்றி நாங்க பார்த்துருந்தோம். உலக மனப்பான்மை அப்படிங்கிறது ஆரம்ப காலம் தொடக்கி இன்றைக்கு வரையில மேல் திசை நாடுகள்ல இருந்து கீழே நாடுகளுக்கு எல்லாம் வந்து கொண்டுதான் போறாங்க. அதே நேரத்துல அவங்க இந்தியா நாடையும் இந்தியா அப்படிங்கிற ஒரு மையத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பண்டமாற்று முறையை நிகழ்த்துறாங்க. அந்த பண்டமாற்று முறை நிகழ்த்துவதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய பண்பாடுகள் எங்களுக்குள்ளேயும் எங்களுடைய பண்பாடுகள் அவங்களுக்குள்ளேயும் மாறுறதுக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்குது. அதே நேரம் இப்ப வெளிநாட்டினுடைய பண்பாடுகள் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. வெளிநாடுடைய பண்பாடு அப்படின்னா பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுக்கு இருக்கிறது.
அந்த பண்பாடுகளை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கும் எங்கட பண்பாடுகளை அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கும் எது காரணமாக அமைந்தது அப்படின்னா இந்த பண்டமாட்டு முறை உலகத்தினுடைய அந்த ஏனைய மக்களினுடைய பண்பாடுகளை நாங்க படிச்சு கொள்றதா உலக மனப்பான்மை. இது இந்த விஷயத்தை மட்டும் விளங்கிக்கிட்டீங்கன்னா சரி. இந்த விடயம் என்ன அப்படின்னா, இப்போ இப்போ உதாரணத்துக்கு அக்கீல் இருக்கீங்கன்னா அக்கீலை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, அதுதான் உலக மனப்பான்மை. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ இஸ்லாமிய சமயம் சம்பந்தமா நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்து சமயம் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உலக மனப்பான்மை. சரி, எல்லாம் எங்கட மக்கள் தான், எல்லாம் எங்கட இனம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பொதுநல கொள்கையை தான் அந்த உலக மனப்பான்மை அப்படின்னு சொல்றோம். இந்த விலங்கினி சாப்பிட எல்லாருக்கும் உலக மனப்பான்மை என்னன்னு விளங்குதா நான் சொல்ற விஷயம்? ஓ சார். ஓகே, மத்த பிள்ளைகள் சச்சின் நேத்து வரல தானே, நீங்க கிளாஸ் ஜாயிண்ட் ஆகலதானே சச்சின்? இல்ல சார். பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டே எது கிளாஸ் போட்டு கிடைக்கலன்னா? ஓகே, பாருங்க பாருங்க, கொஞ்சம் விளங்காது இல்லாட்டி. ஓகே சார். ஓகே, ஓகே ஷூர். டெஸ்ட்ல இருந்தே பாருங்க. ஓகே, மத்தவங்களுக்கு சுபிதன், கேசாயினி, ரோகேஸ்வரன், அகில் விலங்கினி சார்ந்த விடயம் உலக மனப்பான்மை அப்படிங்கிறது விலங்கலன்னா மறுபடியும் ஆம் சொல்லி. சார். ஓகேம்மா. அப்போ இந்த உலக மனப்பான்மையில என்ன விஷயம் அப்படின்னா நாங்க மத்தவங்களை மதிக்கிறதுக்கு பழகிருந்தோம். தமிழருடைய பண்பாடு அப்படின்னா நான் வந்து மத்தவருடைய இனத்தை இருக்கலாம், மத்த மதத்தையா இருக்கலாம், மதிக்கிறதுக்கு நான் பழகியிருந்தேன். ஆனால் ஏனைய இனத்தவர்கள் அப்படி இல்ல. ஏனைய இனத்தவர்கள் அப்படி இல்ல. இந்த உதாரணத்துக்கு ஸ்ட்ரைக்வாதிகள் சொல்ற விஷயத்தை பத்தி சொல்லி, ரோம பேரரசு காலத்துல உலோக மனப்பான்மைங்கிறது வளர்ந்திருந்தது. யாரு மத்தியில? அவங்கட மத்தியில. அதே நேரத்துல சங்க காலத்திலேயே எங்கட அந்த விடயமும் பழகியிருந்தது. கிரேக்க காலம் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் கால அடிப்படை பிள்ளைகள். இது 2025 சரியா இன்றைக்கு. இங்கிருந்து இது வந்து பிள்ளைகள் சைபர் ஆண்டு. எப்போ? சைபர் ஆண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் சைபர் ஆண்டு. அப்போ இதுதான் கிறிஸ்து பிறந்த ஆண்டு. கிறிஸ்து என்னைக்கு பிறக்கிறார், இது கிறிஸ்து பிறந்த ஆண்டு இதுதான். இப்ப சைபர் ஆண்டு. இதுல இருந்து 3 நூற்றாண்டுகள் தான் சங்க காலம். இங்க இருந்து பல கோடி ஆண்டுகள் எங்களுக்கு இருக்குது பிள்ளைகள். விளங்குனிச்சா? இதுல இருந்து பல கோடி ஆண்டுகள். இதுல இருந்து கிட்டத்தட்ட 2000 இதோட கொஞ்சம் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கன்னா யாரு வந்துட்டா அப்படின்னா கிரேக்கர்களினுடைய வரலாறு ஆரம்பிக்குது. விலங்குனிச்சா எவ்வளவு பெருசுன்னு? இங்க இருந்து இது வரைக்கும் 2000 வருஷம் எங்களுடைய வரலாறு. 2000 தொடக்கம் 3000 வரைக்குமான வரலாறு தான் தமிழர் வரலாறு இருக்குது. சரியா? இலக்கியம் எல்லாம் இருக்குது. ஆனா கிரேக்க வரலாறுங்கிறது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானது. கிரேக்க ரோம பேரரசு. இவங்க 1200 1000ஆம் ஆண்டு காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. நீங்க கிரேக்கர்கள் பத்தி படிச்சிருப்பீங்க. ஹிஸ்டரியில மறுமலர்ச்சி படிச்சீங்களா பிள்ளை? ஹிஸ்டரியில மறுமலர்ச்சி படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க மறுமலர்ச்சினா? மறுமலர்ச்சி படிச்சிருக்கீங்க. மறுமலர்ச்சினா என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? யாருக்கு ஞாபகம் இருக்கு மறுமலர்ச்சினா என்னன்னு? ஹிஸ்டரி செஞ்சவங்க யாராவது ஒரு ஆள் இருக்கு மறுமலர்ச்சினா சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஞாபகம் வைக்குது? சார், 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இருந்த மொழி, இலக்கியம், சிற்பம், சித்திரம் ஆகிய கட்டடக்கலையில் ஏற்பட்ட கல்வி மலர்ச்சி. ஓகே, அனைத்து விடயங்கள். ரைட். இப்போ ஏற்கனவே மறுமலர்ச்சி அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒன்று மறுக உருவானுச்சு. கிரேக்க ரோம காலகட்டத்துல பிள்ளைகள் கட்டிடம் இலக்கியம் சார்ந்த அவ்வளவுமே சிறந்த முறையில விளங்குனுச்சு. இதுதானே முக்கியமான விடயம். இது கிரேக்க நாகரிகத்துல. இப்போ 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு பிறகு யாரு வாரா அப்படின்னா பாப்பரசர்கள் வாராங்க ஆட்சிக்கு. தென வரலாறு. பாப்பரசர்கள் ஆட்சிக்கு வந்து 12 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்து இந்த கிரேக்க ரோம பேரரசினுடைய புத்தகங்களையும் கட்டிடக்கலையும் எல்லாருமே வாசிக்க மறந்து போனாங்க. விளங்குதா? இந்த இந்த இடத்துல இத்தாலிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நகரத்துல என்ன நகரம் பிள்ளைகள் அது? முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களுடைய புனித நகரம் எது பிள்ளை? ஜெருசலேம். என்ன? ஜெருசலேம். ஜெருசலேமுக்கு இருந்தவங்க எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மறுகவும் முஸ்லிம்கள் அந்த சிலுவை போருக்கு பின்னாடி மறுக எங்க போக ஆரம்பிச்சாங்க? அந்த கிரேக்கத்துக்கோ இத்தாலியினுடைய அந்த நாடுகளுக்கோ போக ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய கிரேக்க ரோம நாகரிகத்துல தோற்றம் பெற்ற புத்தகங்களை மறுக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்சனாலதான் 15ஆம் நூற்றாண்டுல அவங்க மீண்டும் கட்டிடக்கலையில, இலக்கிய துறையில, அதுக்கடுத்து தொழில்நுட்ப துறையில வளர்ச்சி அடைந்தாங்க. இதுதான் பிள்ளைகள் வரலாறு. விளங்குதா? உங்களுக்கு மறுமலர்ச்சி ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, எந்த அளவுக்கு விளங்குன்னு தெரியல.
வரலாறு கிரேக்க சார் கால எனக்கு ஏன் ஹிஸ்டரியே விளங்காது சார். ஸோ வரலாறுலாம் சுத்தமா விளங்காது. அதான் அதான் சரியா பார்த்துக்கொள்ளுங்க. வரலாறுல கிரேக்க காலகட்டத்துல இருந்த அந்த நாகரிகம் ஒரு 1000 வருடங்களாக மறைஞ்சு போயிருந்துச்சு. யாருனால? பாப்பரசர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள்னால கிரேக்க ரோம நாகரிகம் மறைஞ்சிருந்தது. 15ஆம் நூற்றாண்டுல சிலுவை போரின் பின்பு எல்லாரும் நாடுகள் சிதறி போன கட்டத்துல எல்லாரும் போய் எதை வாச்சாங்க? கிரேக்க நகர ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நூல்களை வாசிச்சு அதுக்கப்புறமாக மீண்டும் என்ன செய்து அந்த நாகரிகமான இலக்கியம், கட்டிடக்கலை, தொழில்நுட்ப துறையெல்லாம் வளர்ச்சி அடைந்ததான் மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக 2000 வருடங்களாக யாரோட வரலாறு மிஞ்சிருக்குது? கிரேக்க நகர ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் அதிகமாக எங்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல தமிழர்களுக்கும் இப்படியான ஒரு வரலாறு இருந்தது. கட்டிடக்கலையில கிரேக்கர்களுக்கு ஒப்பாக சிறந்த கட்டிடக்கலை யார்கிட்ட இருந்தது? தமிழர்கிட்ட இருக்குது. தஞ்சை பெரிய கோயில், அம்கூர் வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கட்டிடங்களை மட்டுமே எடுத்து பார்த்தாலே அந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கு இன்றைக்கான டெக்னாலஜி 200 300 வருடங்கள் ஆகும். அப்படி அழகான ஒரு கட்டிடக்கலை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. கற்கள்ல கைகளால செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு 300 வருடம் ஆகும் நாங்க செய்யறதுக்கு. ஆனால் அன்றைக்கு 6 வருடத்துல அவங்க வேலையை முடிச்சிருக்கிறாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் அதுல வேலை செஞ்சிருப்பாங்க. சரியா? பல லட்சம் பேர் தஞ்சை பெரிய கோயில வேலை செஞ்சதாக வரலாறுகள் சொல்லப்பட்டது. பல லட்சம் பேர் அடிமைகளை கொண்டு வந்து. ஆக சிறந்த ஒரு ஒரு வரலாறு யாருக்கு இருக்கு அப்படின்னா தமிழர்களுக்கு இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாம் எங்கட ஊர் தான்ப்பா, எல்லாம் எங்கட மக்கள்னு சொன்னாங்க. ஆனா ஏனையவர்கள் அப்படி சொல்லல. ஏனையவர்கள் என்ன சொன்னாங்க? கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு யவனர்கள் பத்தி நேத்து நேத்து படிச்சோம். சரியா? நேத்து படிச்சோம். சமய கால்பால் பார்க்கப்பட்டுச்சு. சமய கால்பால்னா நான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா கால்பால் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா தாழ்வுபடுத்தப்பட்ட மனப்பாங்கு. தாழ்வுபடுத்தப்பட்ட நான் பெரிய இனம். எல்லாத்துக்கும் மத்தியிலும் இருக்கு. நான் பெரிய சமயம், மத்த சமயம் எல்லாம் கீழ்ப்பட்ட சமயங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பாங்கு. ஆக எல்லார்ட்டையுமே அந்த மனப்பாங்கு இருந்தது. பட் தமிழர்கள்ட்ட அந்த மனப்பாங்கு இல்ல. நாங்க இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், அதெல்லாம் இல்ல. எங்க இந்த தமிழ் மக்கள்கிட்ட நான் அந்த பெரிய சமயம், நீ பெரிய சமயம்ங்கிற ஒரு மனப்பாங்கு யார்கிட்டயுமே இல்ல. பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் போன்றவர்கள் கிரேக்கர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் சொல்றாங்க. யாரு? கிரேக்க ரோம நாகரிகம் சொல்லுது. அவங்க 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடியே உலக மனப்பான்மை இருந்தாலும் அவங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருந்தது அப்படின்னா நாங்க மட்டும்தான்ப்பா இந்த உலகத்திலே மனிதர்கள், மத்தவங்க எல்லாம் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொன்னாங்க பெரிய கிரேக்க ரோமர்கள். அதே மாதிரி வட ஆரியர்கள் சொன்னாங்க விந்திய மலைக்கும் அடுத்து அந்த ஆரிய மலைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே புண்ணிய பூமி, மத்த இடம் எல்லாம் பாவப்பட்ட பூமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் எல்லாமே எங்கட ஊர், எல்லாம் எங்க மக்கள், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவங்க தமிழர்கள், தமிழருடைய பண்பாடு. அடுத்து கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. 2வது விடயம் கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு விடயத்தை பத்தி எங்களுடைய பார்வை, புரிதல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 விடயம், உலகத்தில் நடக்கிற ஒரு விடயத்தை பத்தி எங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு பூ மலருது அப்படின்னா இந்த பூ மலர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. உதாரணத்துக்கு சொன்னோம். அதை பத்தி ஒரு விடயம். இன்னைக்கு நாங்க 2028ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் மாறப்போகுது. அதை பத்தி நீங்க என்ன பிள்ளை நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டாதான் கண்ணோட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரின்னு நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்களா? இப்ப 2028ஆம் ஆண்டு பாடத்திட்டத்துல ஹிஸ்டரி பாடம் இல்ல. சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல பிழைன்னு நினைக்கிறீங்களா? பிள்ளை சார் உண்மையா. உண்மைக்குமே பிழை. ஓகே, சச்சின் சொல்றாரு பிழை. ஏன்னா ஹிஸ்டரி இல்லாம நம்மட நம்ம நம்மட எப்படி தாத்தா பாட்டி எல்லாமே எப்படி இருந்தாங்க, நம்ம நாடு எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே எப்படியுமே தெரிய போறது இல்லை. தெரிய போறது இல்லை. ஓகே. சோ இதே கேள்விய ஹரிணி ஏக்கனாக்கு கிட்ட போய் கேக்குறீங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்ககிட்ட போய் கேக்குறாங்க, வரலாறை இல்லாம ஆக்கினா சொல்லுங்க கேசாயினி சொல்லுங்க. நான் எடுத்திருந்தா ஹிஸ்டரி பாடத்தை எடுப்பேன். எடுப்பீங்க. ஓகே. இல்ல ஹரிணி எங்கிட்ட பிரதமர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா? கல்வி அமைச்சர் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க பதில். வரலாறுங்கிறது முக்கியம் தானே, வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே, வரலாற்று அடிப்படையில நாங்க செல்லலாம் தானே கேட்டதுக்கு அவங்களுடைய பதில், இதுவரைக்கும் நீங்க படிக்கிற வரலாறு உண்மையான வரலாறு தான் நீங்க படிக்கிறீங்களான்னு ஒரே கேள்விதான் கேட்டாங்க. யாருக்கும் பதில் சொல்ல இல்லை. வரலாறு என்றாலே பொய்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க. விலங்குனிச்சு என்ன விஷயம் அவங்க சொல்றாங்கன்ட்டு. கரெக்ட் சார், அதுவும் உண்மைதான். வரலாறு என்றாலே பொய் தான் பிள்ளை. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், அது
சொல்லுங்கப்பா. நான் வந்து வரலாறுல வந்து சார், நான் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆ, ஆ. நாடுல முந்தி என்னென்ன இருந்துச்சு, எப்படியான டெக்னாலஜி இருந்துச்சு, எந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னு தான் நான் எடுத்துக்கிறேனே. மற்றபடி இவ்வளவுக்குமே எனக்கு ஹிஸ்டரியில வெறும் 20-30 மார்க்ஸ் தான் வரும். ஏன்னா எனக்கு யாருமே மன்னராக்கள் யாருமே பாடம் ஆகினது இல்ல. ம். ஜஸ்ட் அந்த பழைய காலத்துல என்ன நடந்துச்சு, என்ன ஐடியாஸ் இருந்துச்சு மட்டும்தான் நான் எடுக்கிறேன். மற்றபடி வரும். ஓகே. இப்போ இல்லதான் இப்ப நான் சொல்றோம் ஒரு விடயத்தை பத்தி. சரி சச்சின், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பிள்ளைகள் உங்க எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கிறேன். ம், சரிய டேட்டை நான் சொல்றேன். 28ஆம் தேதி மார்னிங் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? 28ஆம் தேதி மார்னிங் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? யாருக்கு பிள்ளைகள் ஞாபகம் இருக்கு? ஏதாவது ஸ்பெஷல் டேன்னு சொன்னா ஞாபகம் இருக்கும். யாருக்காவது 28ஆம் தேதி 28ஆம் தேதி மார்னிங் ஒண்ணுமே சாப்பிட்டேன். ஜஸ்ட் ஒரு காஃபி ஒன்று குடிச்சேன் சார் காலையில ஓகே, சாதாரண. 9:30 ஓகே அப்படி. ஓகே அப்ப இரவு என்ன சாப்பிட்டோம்? ஏதாவது பகல் அந்த நாள்ல ஏதாவது குறிப்பா ஏதாவது சாப்பிட்டுரும் தானே 28ஆம் தேதி? பகலுக்கு அம்மா வந்து சோறும் கறியும் வச்சாங்க. நைட்டுக்கு வந்து சாமிக்கு வந்து கடலை படைச்சாங்க. கடலை சாப்பிட்டேன். ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இதே யோசிச்சு பாருங்க, போன மாதம் 28ஆம் தேதி என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் இருக்கும்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி, போன மாதம், போன சத்தியமா ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 26, 25 போனாலே எல்லாருக்கும் மறந்துடும். உண்மையா பொய்யா பிள்ளை எல்லாருக்கும். அப்போ 10 நாளைக்கு உண்மைதான் முன்னாடி சார். இருந்த சாப்பாடே எங்களால சரியா ஞாபகம் வச்சுக்க முடியல, சரியா சொல்ல முடியல அப்படின்னா, 5000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை இப்போ ஊகித்து சொல்வது வரலாறு சரியா இருக்குமா என்பதுதான் அவட கேள்வி. இல்லைங்கனிச்சா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நாங்க சரியா சொல்ல முடியாது, சரியான ஆதாரம் இல்லாம. இதுதான் எங்களுடைய கண்ணோட்டம். என்னுடைய பார்வையில நான் சொன்னது, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வை நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வையில உங்களுடைய கண்ணோட்டமாக இருந்திருக்கும். சரியா? ஆக இந்த கண்ணோட்டம் மற்ற விஷயம்லாம் விளங்கி மறைச்சிடுங்க, மத்தையெல்லாம் நீங்க மறந்துருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்ல வந்த விடயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்வை எப்படி? இப்ப நீங்க சச்சின் சொன்னாரு, என்னுடைய பார்வை இப்படிதான் சார், எனக்கு ஹிஸ்டரினா இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கணும். இதுதான் கண்ணோட்டம். இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? அகில், அர்சான், கேசாயினி எல்லாருக்கும் கிளியரா? ருகேஸ்வரன், Yes, sir. ஆதிரா, சுபிதன், ஓம் சார். சச்சின், ஓகே, ருகேஷ், ஓகேம்மா, வெரி குட். இப்போ இந்த கண்ணோட்டத்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, ஒரு விடயத்தை பற்றிய எங்களுடைய மனப்பான்மை என்பதுதான் அந்த இது. சரியா? பிற உயிர்கள் மீது துன்பத்தை பொறுக்க முடியாத குணத்தை நாங்க கண்ணோட்டம்னு சொல்லுவோம். ஓகே, அது 2 அர்த்தங்கள் இருக்கிறது. பட் உலக மனப்பான்மையிலிருந்து தோன்றிய இன்னொரு இயல்பினை கண்ணோட்டம் என்று நாங்க சொல்லுவோம். எக்கோமனிஷம் அல்லது டெலரிமிஷம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள், அதுக்கான பொருளை பாருங்க. பட் இது எனக்கு உடன்பாடு இல்லை. இது 2க்குமான உடன்பாடு இல்லை. இது வேற விஷயம் சொல்லுது. சர்ச் பண்ணி பார்த்தா வேறொரு விடயமா இருக்கிறது. பட் கொடுத்திருக்கிறாங்க, வேணா நீங்க தேடி பாருங்க, அழைக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அப்பால் இருந்து வந்த சமயங்கள் எல்லாம், தத்துவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தடையின்றி போதிக்கப்பட்டன. ஒரு விஷயம் முதலாவது பாருங்க. இது தமிழகத்துக்குள்ள வருது. தமிழகத்துக்குள்ள என்னென்ன சமயங்கள் வருது அப்படின்னா, கிறிஸ்தவ சமயம், மகமதியர் அதாவது இஸ்லாமிய சமயம் வருது. இப்படி பல சமயம், புத்த சமயம் வருது, எல்லாமே வருது. அப்ப அந்த சமயங்கள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, படிப்பிச்சாங்க. இதே யோசிச்சு பாருங்க, சவுதியில கொண்டு போயிட்டு நாங்க வேற ஒரு சமயத்தை படிப்பிக்க முடியுமா பிள்ளை? யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியால கிறிஸ்தவ சமயத்தையோ அல்ல இந்து சமயத்தையோ எல்லார்ட்டையும் நாங்க போதிக்க முடியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லது பிரித்தானியாவில் போயிட்டு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குறைவு. ஏனென்றால் அது இஸ்லாம் சமயம் சார்ந்தது இல்லை. அது அவங்களுடைய இனம் சார்ந்ததாக. அல்லது வேற அமெரிக்காவில் போயிட்டு நாங்க படிப்பிக்கலாம். பட் அதை முழுமையா பரப்பி நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்க யாரும் அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் தமிழர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிள்ளைகள், நாங்க எதுவும் எங்கட சமயம் தான். அது இஸ்லாமிய சமயம் இருக்கலாம், கிறிஸ்தவ சமயமா இருக்கலாம், இந்து சமயமா இருக்கலாம், புத்த சமயமா இருக்கலாம், எதுவும் எனக்கு ஓகே தான். சரியா பிள்ளை? இப்ப நேற்று முன்தினம் நம்மட வீட்டுக்கு மேல ஒரு பௌத்த சமயம் ஒரு கிரியை நடக்குது. ஸோ நான் போயிட்டு எங்களுக்கு கயிறுகள்லாம் கட்டி விட்டாங்க. நாங்க போயிட்டு தான் வந்தோம். இருந்த வாக்கில் சர்ச்சுக்கும் போவோம். இப்படி எல்லா சமயமும் எனக்கு சமயம் தான். நாங்க எந்த சமயத்தையும் ஒதுக்கி பார்க்கறது இல்லை. எதுவும் எங்களுக்கு ஓகே தான். எதுனாலும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. விளங்குனிச்சா? அப்ப அப்படி ஒரு உலக மனப்பான்மை, ஒரு கண்ணோட்டம், என்னுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கிறது, என்னுடைய பார்வை. ஆக தமிழருடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாம் எங்களோட சமயங்கள் தான்.
யாரு எது நல்லது சொன்னாலும் நான் கெடுக்குவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தத்துவம் என்னுடைய கண்ணோட்டம். பெரும் விழாக்களின் தத்துவவாதிகள் தத்தம் கொடிகளை பறக்க விட்டு தம் கருத்துக்களை பற்றி உரை நிகழ்த்தினாங்க. விபுலானந்தர் அடிகளா இருக்கலாம், என்ன விவேகானந்தா இருக்கலாம், மகாத்மா காந்தியா இருக்கலாம், அப்துல் கலாமா இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விழாக்கள்ல விஷயங்களை சொன்னாங்க. திருவள்ளுவர் தம் கருத்துக்களை பல மூல நூல்களிலிருந்து எடுத்திருக்க வேண்டும். அவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா பல விடயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாரு. சங்க நூல்கள் பல்வேறு கருத்துக்களுடைய புலரு இலக்கியங்கள் படைப்புகளை கொண்டுள்ளன. சமணராகிய இளங்கோவடிகள் தமிழர் தழுவிய பல பழக்க வழக்கங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூறியுள்ளார்கள். சமணரும் புத்தரும் இசைக்கலை, நடனக்கலை போன்ற கலைகளை பெறாதவராயினும் இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர் போன்றோர் தமிழ் கலைகளை நன்கு விரித்து கூறியிருக்கின்றனர். திருவள்ளுவர் சமணராக இருந்திருப்பார் என்ற கூற்றுக்கு அவருடைய காமத்துப்பாலும் இல்லறத்தை போற்றும் முறையும் முரண்பாடாக இருந்திருக்கின்றன. வாச்சிட்டு சொல்லித்தரங்களில் நச்சினாக்கினியார் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியது போல சமணர் என கருதப்படும் இளம்பூரனார் அகத்தினியலுக்கு உரை எழுதியுள்ளார். இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்களோட கண்ணோட்டம் என்னவாக இருந்தது அப்படின்னா, நாங்க பிற சமயங்களை போதிக்கிறதோ அல்லது தத்துவ கருத்துக்களை சொல்றதோ அல்லது வேற விடயங்களை சொல்றதோ அல்ல. வேற சமயமா இருக்கலாம், வேற மொழியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அனைவருக்குமே நல்லது நடக்கணுங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாமே பார்த்தாங்க. அவங்க என்னத்தை பத்தி வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனால் இங்க அவங்க பார்க்கிற விடயம் நல்லது நடக்கணும். அவ்வளவுதான் அவங்களுடைய கண்ணோட்டமா இருந்துச்சு. எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும்ங்கிறதா கண்ணோட்டம். இடைக்காலத்துல வைணவர் சைவராகிய பார்ப்பன உரையாசிரியர்கள் சமண நூல்களை எத்தனை ஆர்வத்துடன் அவை இலக்கிய நூல்கள் என கருதி அவற்றின் மூல நூல்களுக்கு நுட்பமான உரைகள் எழுதியிருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, வைணவர்கள் சைவர்கள் எல்லாம் என்ன மதங்கள் இந்து சமயம் தான், ஆனா வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது தெரியும். சமணர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், சமண மக்கள் எப்பவுமே என்னத்தை விரும்பாதவங்க அப்படின்னா இசைக்கலை, நாட்டிய கலையை விரும்பாதவங்க. அவங்க சிலப்பதிகாரத்துல அல்லது மணிமேகலையில அந்த நடனக்கலைய, நாட்டிய கலைய சொல்லாம விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா, தமிழர்களுடைய பண்பாட்டோட போகணும், நான் என்னுடைய சமயம் மட்டும் இல்லப்பா, நாங்க ஏனைய சமயத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் என்னோடத்துல இருக்குது. ஆக இங்க இலக்கியத்துல தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய சகல இலக்கியவாதிகளும் அவரவர் சமயத்தை சார்ந்ததாக, அவரவர் தன்மை சார்ந்ததாக இல்லாம உலக மனப்பான்மையினுடைய ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் மதிக்கணுங்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்தது. அவங்களுடைய பார்வையில எப்படி இருந்தது தான் கண்ணோட்டம். பிற்காலத்தில சமய சமரச கீர்த்தனைகள் என்றும் சமரச கொள்கைகள் என்றும் எங்கு உண்மையும் அழகும் உள்ளதோ அங்கிருந்து கருத்துக்களை நூலாசிரியர் எடுத்து தந்திருக்கின்றனர். பேராசிரியர் சேதுப்பிள்ளை திருக்காவலூர் கலம்பதயத்தை பற்றியும் தேம்பாவணியை பற்றியும் சீதாபுராணத்தை பற்றியும் தந்த கருத்துக்களை போல வேறு எவரும் எழுதியதாக நான் அறியேன். அப்ப யோசிச்சு பாருங்க, பேராசிரியர் சேதுப்பிள்ளை அப்படிங்கிறவர் இந்து சமயத்தை சார்ந்தவர், சரியா? இப்போ இந்து சமயத்தை சார்ந்த இந்த சேதுப்பிள்ளை தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு இலக்கியம் எது சார்ந்த இலக்கியம்? என்ன மதம் தேம்பாவணி? தேம்பாவணி தெரியுமா பிள்ளைகள்? தேம்பாவணி சீரா புராணம் எது சார்ந்த இலக்கியம்? என்ன சமயம் சார்ந்த இலக்கியம்? கிளியரா விளங்குதா நான் பேசுறது? ஸ்ட்ரக் ஆகுதல்லி? இல்ல சார், கிளியரா விளங்குது. ஓகே ஓகே. தேம்பாவணிங்கிறது எது சார்ந்த இலக்கியம்டா பிள்ளைகள்? கிறிஸ்தவ சமயம் சார்ந்த இலக்கியம், சரியா? சீரா புராணங்கிறது இஸ்லாமிய சமயம் சார்ந்த இலக்கியம். ஆக இந்த சேதுப்பிள்ளை அப்படிங்கிறவரு தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ சமய இலக்கியத்தையோ சீனா புராணம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சமய இலக்கியத்தையோ விவரிச்சு எழுதணும் அப்படிங்கிற ஒரு 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 கடப்பாடு இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் என்ன நினைச்சிருக்கலாம், நான் இந்து சமயத்தை வந்துட்டானே, நான் என்னத்துக்கு அதுக்கு கருத்து எழுதணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவர் அப்படி நினைக்கல. அவருடைய ஒரே கண்ணோட்டம் என்ன, இது ஒரு தமிழ் இலக்கியம், அவ்வளவுதான் அவருடைய கண்ணோட்டம். இது எந்த சமயம் வேணாலும் இருக்கலாம், பட் இது ஒரு இலக்கியம் என்பது மட்டும்தான் அவருடைய கண்ணோட்டம். விளங்குனிச்சா பிள்ளைகள்? கண்ணோட்டம்னா என்னான்ட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் விளங்குனிச்சா?
அதை சரியா விளங்குனா மட்டும்தான் நான் சொன்ன இவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு விளங்கும். கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளங்குனா மட்டும்தான் விளங்கும். இல்லைன்னா இது உங்களுக்கு விளங்கவே விளங்காது பிள்ளை. இந்த பாடம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ் இலக்கிய தொகுப்புல இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரே ஒரு பாடம் தமிழ் பண்பாடு மட்டும்தான். ஏனேது எல்லாம் ஈஸி. இந்த ரெண்டு விடயத்தை எதை உலக மனப்பான்மை கண்ணோட்டம்ங்கிறத மட்டும் விளங்கிட்டீங்கன்னா ஏனைய விடயங்கள் எல்லாம் ஒரு விடயமே இல்லை, மத்ததெல்லாம் லேசு. அப்போ அடுத்து பாருங்க, திரு வி கல்யாண சுந்தர முதலியார் கிறிஸ்துவின் அருள் வேண்டலை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இவருடைய கல்யாண சுந்தர முதலியார் இந்து என்னத்தை சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்தவ சமயத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்து புத்தரின் அருள் வேண்டல் பற்றிய இலக்கியங்களை பாடி இன்புற்று வந்தார். அப்ப அவருடைய கண்ணோட்டம் என்ன? இது கிறிஸ்தவ சமயம் அப்படி நினைச்சாரு? இல்ல, அது ஒரு தமிழ் இலக்கியம் என்று நினைச்சு அவருடைய கண்ணோட்டம் இருந்தது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயேசுவை பற்றி புத்தரை பற்றி பாடியிருக்கிறார். அவருக்கு தேவையே இல்லாத விடயம். ஆனால் அது உலக மனப்பான்மை. அவருடைய கண்ணோட்டத்துல அது என்னவாக இருக்கிறது? அது ஒரு இலக்கியம் மட்டுமே ஒழிய அது எந்த மதம் சார்ந்ததோ எந்த இனம் சார்ந்ததோ அல்ல. பிற நாடுகளில் இருந்து வந்த சமயக்குறவர்கள் தமிழர் பண்பாட்டை கடைபிடித்து இக்கண்ணோட்டத்துடன் தமிழர் மரபுப்படிய இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் யாத்தாங்க. அதாவது வெளிநாட்டிலிருந்து வாராரு ஜியு பொப், கால்டுவேல் ஐயர் அப்படின்னு சொல்லலாம். வீரமாமுனிவர், கால்டுவேல் ஐயர், போப் ஐயர் போன்றவர்கள் வந்தாங்க. வந்து அவர்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தமிழுக்கு இலக்கணம் எழுதினாங்க முதலா. இலக்கண ஏற்கனவே இருக்கிறது. 18 நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு புதுவகை இலக்கணத்தை வீரமாமுனிவர் எங்களுக்கு எழுதித்தாரார். அகராதிய முதல்ல எங்களுக்கு சொல்லித்தாரார். அகராதி ஒழுங்கு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுல நிகண்டு ஒழுங்கு தான் தெரியும். ஆனால் முதலா தமிழ் டிக்ஷனரி எங்களுக்கு எழுதி கொடுத்தது வீரமாமுனிவர் சதுரகராதி அப்படிங்கிற அகராதி. ஆக அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா, இது என்னுடைய மொழியே இல்ல, நான் என்னத்துக்குப்பா இதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யணும் அப்ப நினைச்சிருக்கலாமா இல்லையா பிள்ளை? ஆனா அவர் நினைக்கல. எழுத்துக்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்தார். யாரு? இந்த வீரமாமுனிவர். இப்படி பல விடயங்களை எங்களுக்கு செஞ்சவர் இந்த வீரமாமுனிவர், கால்டுவேல் ஐயர், கோப்பையர் அவர்கள் பிரித்தானியர்கள். அப்போ ஆங்கில ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்ல படிச்சு தமிழ்ல ஒரு இலக்கண புத்தகம் எழுதுறதுன்னா எவ்வளவு கஷ்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆங்கில மொழியை படிச்சு ஆங்கில மொழியிலேயே ஆங்கில மொழி இலக்கணம் எழுதணும், ஆங்கில மொழியினுடைய எழுத்துக்களை மாற்றம் செய்யணும்னா எந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சிருந்திருக்கணும். அதை சொல்ற விலங்குதா பிள்ளை? இவரு தமிழ் மொழியில சகல விடயங்களையும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவரால் அதுக்கு இலக்கணம் எழுத முடியும். இல்லைன்னா ஒரு கிராமரை எழுத முடியாது. அதே போல அவர் லட்சக்கணக்கான சொற்களை கண்டுபிடிச்சு 1,17,547 சொற்கள் சதுரகராதியில இருக்கு. 1,17,547 சொற்கள் இருக்குது. சரியா? இன்னும் எத்தனை சொற்கள் இருக்குங்கிறது பேரகராதியில கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் இருக்குதுங்கிறாங்க. சரியா எத்தனை லட்சம் சொற்கள் இருக்குதுன்றே தெரியல தமிழ் மொழியில. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சேவையை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இவங்க என்ன நினைக்கல? கிறிஸ்தவ சமயம் என்று நினைக்கல, நான் ஆங்கிலேயன் என்று நினைக்கல, தமிழர்களுடைய பண்பாடு ஒரு இனம் மட்டுமே அவங்க நினைச்சாங்க. ஆக அவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் வேற. கிளியரா பிள்ளைகள்? இந்த கண்ணோட்டம்ங்கிறது எல்லாருக்கும் கிளியரா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க அர்ஜுன். ஓகே, மத்தவங்க ரெக்கார்டிங் கேட்கிற பிள்ளைகள் கேட்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஓகேப்பா, கேட்கிற பிள்ளைகள் கொஞ்சம் விலங்கலண்டா பார்த்துக்கொள்ளுங்க. மருக திரும்ப. ஓகே, கேசாயினி, ஹாதிலா, சபிதன், அக்கீல். ஓகேம்மா. ஓகே, அடுத்து பக்தி அப்படிங்கிற விஷயம். தமிழர் பண்பாட்டுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பக்தி. முதலாவது நாங்க சில குறிக்கோள்களை பார்த்தோம். என்னென்ன குறிக்கோள்னு ஞாபகம் இருக்கும்? விருந்தோம்பல், பிறர் அன்பு, ஈகை கிடப்பது, அகத்தினை புறத்தினை மரபு, என் கடன் பணி செய்து கிடப்பது, ஏன்னா வேட்கை, மன தூய்மை, இதெல்லாம். அடுத்து உலக மனப்பான்மை பார்த்தோம். ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து பார்க்கிறது பக்தி அப்படிங்கிற விஷயம். தமிழ் மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பக்திக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் பக்தியின் மொழி என்று சொல்லி நான் அடிக்கடி கூறி வருகிறேன். யாரு என்று சொல்லி பக்தி இலக்கியங்களைப் போல அழகிலும் ஆழத்திலும் பரப்பிலும் இத்துணை இலக்கியம் வேறெந்த மொழியிலும் இருப்பதாக நான் அறியேன். அப்போ அவர் சொல்றாரு தமிழ் மொழி ஒரு பக்தி இலக்கிய மொழி அப்படிங்கிறாரு. பல்லவர் காலம் பிள்ளைகள் 6ஆம் நூற்றாண்டு காலகட்டம் பல்லவர் காலம் ஆரம்பமாகுது. 6 தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல பல்லவர் பாண்டிய காலம் அப்படின்னு ஒரு காலம் தமிழகத்துல.
ஸோ இப்படி தமிழக நாடு இதுல மேலிருந்து வராங்க பல்லவர்கள். பல்லவர்கள் இந்த நாடை கைப்பற்றாங்க. சேர நாட்டையும் சோழ நாட்டையும் பல்லவர் ஆட்சி செய்ய பாண்டிய நாட்டை சங்க காலத்துல இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க பாண்டியர்கள். இந்த காலகட்டத்துல சைவ சமயமாகவும் வைணவ சமயமாகவும் இந்து சமயம் வைணவமாகவும் சைவமாகவும் பல பிளவுகள் ஏற்படுது, முக்கிய பிளவுகளாக ஏற்படுது. இதுல விஷ்ணு பகவானை அடிப்படையாக கொண்டு ஒரு சமயமும், சிவனை அடிப்படையாக கொண்டு சைவ சமயமும், விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டு வைணவமும், சிவனை அடிப்படையாக கொண்ட சைவ சமயமும் எங்களுக்கு தோற்றம் பெறுது. இப்படி தோற்றம் பெற்ற உடனேயே சைவ சார்ந்த கருத்துக்களும் வைணவம் சார்ந்த கருத்துக்களும் பல லீலைகளும் பல விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்களும் இந்த இலக்கியங்கள்ல படைக்கப்படுது. 18ஆம் நூற்றாண்டுல தான் பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறாங்க கண்கள் பற்றியான ஒரு சில கண்டுபிடிப்புகள். என்ன அதாவது கண்ணே கருமணியே கருவிழியே பார்வையே அப்படின்னு ஒரு இலக்கியம் எழுதியிருப்பாரு திருநாவுக்கரசர், ஒரு தேவாரம். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, கண்ணுக்குள்ளாலதான் கருவிழி இருக்கிறது, அந்த கருவிழிக்குள்ளாலதான் இன்னொரு என்ன டொட்டு என்னமோ இருக்குது, அதுல இருந்து தான் பார்வைகள் தென்படுது அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் எழுதின ஒரு பாடல், ஒரு கவிதை. இந்த விடயத்தை ஆங்கிலேயர்கள் எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவர் எத்தனாம் நூற்றாண்டு எழுதுறாரு? 7ஆம் நூற்றாண்டுல இந்த விஷயத்தை எழுதுறாரு. இல்லைங்கச்சா? அதே போல இன்னைக்கு ஓரறிவு ஈரறிவு இப்ப நாங்கள் 6 அறிவு மனிதன் தானே பிள்ளைகள். அந்த 6 அறிவு சம்பந்தமான விளக்கம் 18ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சிக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த பட்டர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர், குமரி பட்டர் அப்படிங்கிற சொல்ற ஒருத்தர், இது 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலத்திலேயே எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. 1ஆம் அறிவுனா இதுதான்ப்பா, தொடு உணர்வு மட்டும் இருக்கும். 2ஆம் அறிவுனா தொடு உணர்வும் அப்படின்னு சொல்லி பல உணர்வுகள் இருக்கு அந்த பாடல்ல வரும். அகத்தியரும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது 3000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த விடயங்கள் அப்படியே சொல்லிட்டாங்க. 9 கிரகங்கள் இருக்குங்கிற விஷயத்தை எப்ப பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறாங்க? 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பல்லவர் காலத்திலேயே சூரியனை மையமாக கொண்டு 9 கிரகங்கள் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நாங்க இந்து மக்கள் என்ன செய்யறாங்க, வழிபாட்டுல கொண்டு வராங்க. இன்னும் அது இருக்குது. ஏன்னா கோயில்கள் எல்லாம் நவக்கிரகங்கள் பார்த்திருக்கீங்களா பிள்ளை? நவகிரகங்கள் இஸ்லாம் தெரியாது. சூரியன் சந்திரன் சுக்கிரன் கேது சனி அப்படி எல்லாம் இருக்குது. ஆக 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 9 கிரகங்கள் பற்றியான செய்தி எப்படி 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழர்களுக்கு தெரிஞ்சது? எந்த டெலஸ்கோப்பும் இல்ல. உலகம் கோள வடிவமானதுங்கிறத அங்க 5ஆம் நூற்றாண்டுலயே சொல்லிட்டாங்க தமிழர்கள். அவங்களுடைய டெக்னாலஜி எப்படி இருந்திருக்கும்? நான் ஒரு இடத்துல ஆரம்பிச்சேன்னா மீண்டும் சுத்தி அதே இடத்துக்கு வருவேங்கிறத தேவாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்ன தேவாரம் ஞாபகம் உள்ள பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? நான் இந்த இடத்துல ஆரம்பிச்சு வலது பக்கமா சுத்தி வந்தேன்னா மீண்டும் அதே பக்கமா நான் வந்துடுவேன், மீண்டும் அதே இடத்துக்கே நான் வருவேங்கிறதானே விதி. சோ இப்படியான கருத்துக்கள். அடுத்து கம்பராமாயணத்துல ஒரு இலக்கியத்துல புஷ்பக விமானம் அப்படிங்கிற ஒன்ன பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, பக்தி சார்ந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்ட பொழுது அது முழுமையாக விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்களோட உட்புகுத்தி பார்க்கப்படுகிறது. தமிழ் பக்தியின் மொழி என்று நான் அடிக்கடி கூறுகிறேன் என்று பரிபாடல் முதலாக ராமலிங்க சுவாமிகளினுடைய பரிபாடல் அப்படிங்கிறது பிள்ளைகள் 2000 வருடத்துக்கு முன்னாடி தோற்றம், சங்க காலம் 1ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்ற இலக்கியம். பரிபாடல் அப்படிங்கிற இலக்கியம் 1ஆம் நூற்றாண்டு தோற்றம் பெற்ற இலக்கியம். ராமலிங்க சுவாமிகள் விபுலானந்த அடிகள் கடைசியா சிறந்த இலக்கியங்கள் படைச்சாரு. அது வரைக்குமான பாடல்கள் எல்லாமே பக்தி சார்ந்த பாடல்கள்ல விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுது, தமிழர் பண்பாடு சொல்லப்படுது. கொஞ்சம் தான் இருக்கு, பார்த்துக்கொள்வோம். பரிபாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை நூற்றாண்டு இது? 1ஆம் நூற்றாண்டு. மேல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 1ஆம் நூற்றாண்டுல பரிபாடல்ல என்ன சொல்றாங்களோ அதே விஷயத்தை தான் விபுலானந்தரும் சொல்றாரு, அப்பர் சுவாமிகளும் சொல்றார். சரியா? யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, அன்பால் அன்பும் அருளும் அரணும் மூன்றும். நான் கேட்கிறது தங்கத்தையோ பொருளையோ செல்வத்தையோ இல்ல. யாரு சொல்றா? கடவுள் சொல்றாரா? நான் கேட்கிறது என்ன இல்ல, உனக்கிட்ட நீ எனக்கு தங்கத்தை கொண்டு வந்து கொடு, அல்லது எனக்கு சாப்பாடு படைக்கணும், ஏன்னா எனக்கு பூக்களால நிரப்பணும், இதனால எனக்கு எல்லா போகமும் கொடுக்கணும், கோயில்கள் தங்கத்தால கட்டப்பட்டிருக்கணும், ஏன்னா கிறிஸ்தவ தேவாலயங்கள் தங்கத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும், பள்ளிவாசல்கள் தங்கத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும். எந்த கடவுளாவது விரும்புறாங்களா பிள்ளை? எல்லா சமயமும் விரும்புற உண்டு என்ன அப்படின்னா, அன்பு என்ற ஒன்றை மட்டும்தான் விரும்பும். எல்லா மதங்களும் எல்லா கடவுளும் சொல்ற விஷயம் அன்பு ஒன்றே அப்படிங்கிற விஷயம் தான்.
ஆக இங்கேயும் அன்பும் அருளும் தான் முக்கியமானதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் சொன்னாங்க. விபுலானந்த அடிகளும் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலருதுவோ, வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. கடவுள் என்னத்தை கேட்கிறாரா? வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை பூ அவர் கேட்கிறாரா? கடவுள் கேட்கிறாங்களா? இல்லை. அந்த மலரை கொண்டு போய் காலடியில படைக்கணும் அவர் நினைக்கிறாரா? இல்லை. அவர் வேண்டது வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூக்களை இல்ல, வேற எந்த நிறத்தில் இருக்கிற பூக்களும் இல்ல, உள்ளம் என்று சொல்லக்கூடிய தாமரையை தான், தாமரை உள்ள கமலம்ங்கிறது உள்ளமாகிய தாமரை மலரை தான் அவர் விரும்புறாரு. மனசை தான் நல்ல மனசை மட்டும்தான் கடவுள் விரும்புறாரே ஒழிய அவருக்கு வெள்ளை நிறத்துல பூ படைக்கவும் தேவையில்லை, வேற எந்த நிறத்திலையும் பூக்கள் படைக்க தேவையில்லைன்னு சொல்றார். கரெக்டான ரீஜாயிண்ட் ஆகப்பிள்ளையில் பார்ப்போம். ரீஜாயிண்ட் இந்த பாடல் வேங்கனிச்சா பிள்ளை? ஓகே பிளீஸ், நான் பார்ப்போம் நீங்க பிரிச்சு எடுத்திருக்கிறது சரியான்னு சொல்லி. நான் முதலாவது இந்த கட்டுரையை வாசிக்கிறேன். விஞ்ஞானம் மிகச் சிறந்த அறிவியல் கலையாகும். சோ ஒவ்வொரு முற்றுப்புள்ளியும் நாங்க பிரிச்சுக்கொள்வோம். முதலாவது ஒவ்வொரு முற்றுப்புள்ளியும் முடிஞ்ச அளவுக்கு வாக்கியங்கள் பிரிக்கப்பட்டிருந்தா வாக்கியத்தை நாங்க பார்த்துக்கலாம் கமாவுக்கு பக்கத்தில். இதனை உலகம் பல வகைகளிலும் பயன்படுத்தி வருகிறது. விஞ்ஞானம் மிக சிறந்த அறிவியல் கலையாகும். இதனை உலகம் பல வகைகளில் பயன்படுத்தி போக்குவரத்து சாதனங்களில் விஞ்ஞானம் புதுமைக்காக காண உதவியுள்ளது. இசையும் நாடகமும் பலருக்கும் பயன்படும்படியாக வானொலி, தொலைக்காட்சி முதலிய கருவிகளை விஞ்ஞானம் படைத்துள்ளது. உலகின் இயல்புகளையும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் அறியவல்ல செய்திகளை அது தந்துள்ளது. இவ்வாறு அறிவும் கலைகளும் உலகெங்கும் பரவ செய்கின்ற விஞ்ஞானமே மக்களை பேரழிவுக்குள் தள்ளிவிடும் பெரும் போர்களுக்கும் காரணமாக உள்ளது. வேலும் வாளும் கொண்டு எவரேனும் போர் செய்து மடிவாரானால் உலகம் இவ்வளவு கலங்க வேண்டியிராது. ஆனால் விஞ்ஞானம் தோற்றுவித்துள்ள அதிநவீன ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் விமானங்களும் நச்சு புகைகளும் அனைத்துலக மக்களையும் இரவும் பகலும் நடுங்க செய்கின்றன. மக்கள் உயிர்களை பறிப்பதில் முன்னின்று அழிவு செய்யும் விஞ்ஞானம் மக்களை காப்பதற்கு உதவி செய்கின்றதா எனவும் எண்ணுதல் வேண்டும். பெரிய வைத்தியசாலைக்கு சென்று சுற்றி பார்த்தால் விஞ்ஞானத்தின் உதவியை உணர முடியும். அறுவை சிகிச்சை கருவிகள், நோய் வலியை குறைப்பதற்கான மாத்திரைகள், நோய்கள் கண்டறியும் கருவிகள் முதலிய பலவற்றால் விஞ்ஞானம் செய்துள்ள அரிய சுகாதார பணிகளை காண்கிறோம். இவை விஞ்ஞானத்தின் முற்போக்கை பறைசாற்றுகின்றன. ஆயினும் பயன் என்ன? சமுதாயத்தில் விஞ்ஞானம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் விளைவிக்கின்றதா? இல்லையே. விஞ்ஞானத்தை விடவும் விழுமிய மெய்யுணர்வே உலகத்துக்கு அவசியமாகும். அதுவே மக்கள் மத்தியில் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும், மகிழ்ச்சி விதைக்கும். சோ இதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுரை. சோ நீங்க கண்டிப்பா ஒரு சுருக்கம் எழுதுறீங்க அப்படின்னா 3 முறை சரி வாசிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு சுருக்கத்தை முதல் முறை ஒரு ஓவராலா கொஞ்சம் வாசிச்சு கொண்டு 2ஆம் முறை வாசிக்கிறப்ப ஒரு 5 வாக்கியமா பிரிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்போ எங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னென்ன கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கு யாராவது சொல்ல முடியும்? எதை பற்றி இந்த கட்டுரை பேசுது? எதை பற்றி பேசுது பிள்ளைகள்? என்ன விடயம் இங்க பேசப்பட்டிருக்குது? விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. வேற விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அது மட்டுமா இருக்குன்னு பாருங்க. இல்ல, விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, விஞ்ஞானத்தின் மூலம் ஏற்படும் நன்மைகள், நன்மை மற்றும் தீமைகளும் சொல்லப்பட்டிருக்கு. தீமைகள். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மட்டும் இல்ல, நன்மை தீமைகள் இங்க பேசப்பட்டிருக்கிறது. சோ விஞ்ஞானத்தை தாண்டி நாங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒற்றுமை அப்படிங்கிற ஒன்றை நாங்க விஞ்ஞானத்தை விட விழுமிய மெய்யுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்கணும்னு பாருங்க. அறிவியல் கலையாக விஞ்ஞானத்தை உலகம் பல வழிகளிலும் பயன்படுத்தி வருகின்றமை, இந்த விடயத்தை சொல்லியிருக்கோம். முதலாவது வாக்கியம் எது? இந்த முதலாவது வாக்கியம் அழகு வாக்கியம் ஒரு வாக்கியமாக இருக்கணும்.
விஞ்ஞானம் ஒரு கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அறிவியல் கலையாக விஞ்ஞானத்தை உலகம் பல வழிகள் பயன்படுத்துகிறது. என்னென்ன வழிங்கிறத எங்களுக்கு பெருசா சொல்ல வேண்டியதில்லை. அறிவும் கலைகளும் பரவ உதவும் விஞ்ஞானம் பேரழிவு உண்டாக்கும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது அவ்வளவும் உதாரணம் தான். விளங்குனுச்சா? என்னென்னது? அஹ், புதுமைக்கான உதவி, இசை, நாடகம், அதெல்லாம் வானொலி, தொலைக்காட்சி, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணங்கள், மேற்கோள்கள், எடுத்துக்காட்டுகள் எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியப்பாடுகள் இல்லை. அடுத்து, அறிவும் கலைகளும் பரவ உதவும் விஞ்ஞானம் பேரழிவை உண்டாக்குவதற்கு காரணமாகின்றமை நாங்க பார்த்தோம். என்னென்ன விடயங்கள்ல விஞ்ஞானம் எங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்துதான், ஆனால் அதை போலவே எங்களுக்கு கெட்டது நடக்கிறதுக்கும் ஒரு காரணமாக யாரு இருக்கிறா அப்படின்னா அதே விஞ்ஞானம் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இவ்வாறு அழிவுக்கு காரணமாக விளங்கும் விஞ்ஞானம் அரிய மருத்துவ பணிகளை செய்வதன் மூலம் உயிர்களை காக்கின்றமை. 3வது விடம் சொல்லியிருக்கிறாங்க. அழிவை ஏற்படுத்தினாலும் கூட சில மருத்துவ வசதிகளை எங்களுக்கு, அல்லது சத்திர சிகிச்சையா இருக்கலாம், அல்லது புதிய கருவிகளா இருக்கலாம், நோய்களை கண்டுபிடிக்கிற கருவிகள் கூட இன்னைக்கு அதிகமாக எங்களுக்கு வளர்ச்சியை தான் காட்டுது. இத்தகைய விஞ்ஞானத்தால் கிடைக்காத மன அமைதியும் மகிழ்ச்சியும் மெய்யுணர்வால் கிடைக்கப்படுகின்றமை. இந்த 4 விடயம் சொல்லியிருக்கு. நீங்க 5வது இதை உடைச்சு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இவ்வாறு அழிவுக்கு காரணமாக விஞ்ஞானம் இருக்கிறது, அரிய மருந்து பணிகளை செய்கிறது அப்படின்னு 5 உடைச்சு எடுக்கலாம். ஆக எங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய உதாரணங்கள்ல நீக்கி பார்த்தோம் என்றால் இந்த 4 விடயம் அல்லது 5 தான் இருக்கும். இது எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள்? இந்த விடயத்தை மட்டும் நீங்க எழுதியிருக்கீங்க, உள்ளடக்கி எழுதியிருக்கீங்களான்னு பாருங்க. யாராவது எழுதினவங்க ஒரு ஆள் வாட்சி காட்டலுமா? ஓகே, வெரி குட். யாராவது ஒரு ஆள் வாட்சி காட்டலுமா? பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை பிள்ளை, பாப்போம். வாசிச்சு காட்டுகளுமா என்ன பாருங்க. ஓகே, இப்ப இதுல பார்த்துக் கொள்ளுங்க. எப்படி ஒரு சுருக்கம் அமைய வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது விலைய உள்ளடக்கத்துக்கு 6 புள்ளிகள் கொடுக்குறாங்க. இந்த விடயங்கள் இருந்துச்சு அப்படின்னா 6 புள்ளிகள். 40ல இருந்து 45 சொற்களுக்குள்ளாலதான் இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு 2 புள்ளி கிடைச்சிரும். மொழிநடைக்கு 2 புள்ளி. மொழிநடைன்னு எப்படி பிள்ளைகள்? அவங்க கொடுத்திருக்கிற மொழிநடை மாதிரி செம்மொழி ரீதியாக இருக்கணும். பட் நாங்க எழுதி இருக்கணும். அவங்க எழுதுனதே வெட்டி வெட்டி நாங்க எழுதுறது இல்ல. ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா வெட்டி வெட்டிட்டு அந்த சொற்களை மட்டும் பார்த்து எழுதுறது இல்ல. அப்படி இல்லாம நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க சொன்னதை வைத்துக்கொண்டு நாங்களாகவே சுருக்கத்தை வடிவமைக்க வேண்டும். அப்படிதான் நாங்க சுருக்கம் எழுதுறோம். அடுத்து பார்த்துக் கொள்ளுவோம் என்னென்ன விடயங்கள். 40 தொடக்கம் 45 சொற்களுக்குள் இருத்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது. பட் 35க்கும் 50க்கும் இடையில சொற்கள் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். இது இதுல கொடுத்திருக்கிறாங்க, கைட்ல கொடுத்திருக்கிறாங்க. எக்ஸாம் ஸ்கீம் 2022ஆம் ஆண்டு வந்த பேப்பர் தான் இது. அதுல ஸ்கீம்ல கொடுப்பாங்க. பிள்ளைக்கு 40ல இருந்து 45 தான். பட் 35 வரைக்கும் குறையலாம், 50 வரைக்கும் கூடலாம். சரியா? அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லளவு இப்படி நீங்க வந்துருவீங்க. 35, 38, 40. கண்டிப்பா 40 தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நான் சொல்றேன் கிளியரா பிள்ளைகள் எல்லாருக்கும்? ஓகேவா? கண்டிப்பா 40 தான். அப்படி நீங்க சரியா சொற்களை 40க்குள்ளால எழுதணும் மட்டும் முடிவு பண்ணாதீங்க. 38 வந்தாலும் ஓகே, உங்களுக்கு விடயம் கிளியர்னா முடிச்சிருங்க. ஏன்னா எங்க கொடுத்துருக்காங்க, எதுல கொடுத்துருக்காங்க? அப்ப உங்களுக்கு இதுல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்ப இது நீங்க எக்ஸாம் பேப்பர்ல, பாஸ் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. ஸ்கீம்ல மட்டும்தான் இந்த தகவல்களை கொடுப்பாங்க. ஆக ஓகே, 35 சொற்களுக்கு குறைவாகவோ 50க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு சொல்லளவில் 1 புள்ளியை குறைக்கும். 2ஐயும் குறைக்க மாட்டோம், 1 புள்ளியை குறைப்பாங்க. உங்களுக்கு 35 கீழே வந்துருச்சு அப்படின்னா 30க்கு கீழே வந்துருச்சு, 34 இருந்தாலும் 1 புள்ளி தான் கிடைக்கும். 51 போயிட்டாலும் உங்களுக்கு 1 புள்ளி தான் கிடைக்கும். அதை பார்த்துக்கணும். எழுதப்பட்ட விடயங்களை அனுசரித்து புள்ளிகளை வழங்கணும். நாங்க எப்படியும் ஒரு பிள்ளையினுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ண நினைச்சு அவங்க எக்ஸாம் பேப்பர்ல மார்க்ஸ் போட மாட்டாங்க, அறவே இல்லாம ஆக்க மாட்டாங்க. சொல்லளவுக்குள்ளால இப்ப 1ல இருந்து 55 சொல் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நாங்க இது வரைக்கும் தான் பார்க்கலாம், கடைசி 50வது சொல் வரைக்கும் நாங்க பார்ப்போம். இதுக்குள்ளால் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே, விடயம் ஓகே.
ஒண்ணு மட்டும்தான் குறையும். என்ன குறையும்? புள்ளி. சொல்லளவுக்கு மட்டும் ஒரு புள்ளி குறையும், மற்றபடி கிடைச்சிடும். சொல்லளவு 35க்கு குறைவாக இருப்பின் பிரதான கருத்தின் சாராம்சங்களை அடிப்படையாக கொண்டு புள்ளிகளை வழங்கணும். சொற்களை எண்ணும் போது நிதானமாக கணக்கிடவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஒரு சுருக்கம் ஒன்று எழுதுறதுக்கான விடயங்கள் என்னென்ன கேட்கிறாங்க, எப்படி அதை எழுதணும். சோ நீங்க ஒன்றும் கவலைப்படாம 5 வாக்கியங்கள் சரியா எடுத்துட்டு அந்த 5 வாக்கியங்களை இணைச்சிங்க என்று சொன்னால் உங்களோட புள்ளிகள் சரியா வரும். அதே நேரம் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், பிரதான கருத்துக்களை மட்டும்தான் வாக்கியமா நீங்க எடுக்கணும். துணை கருத்துக்களையோ உதாரணங்களையோ நாங்க இங்க வாக்கியமாக எடுக்கக்கூடாது. சோ இவ்வளவுதான் பிள்ளைகள். அந்த சுருக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த இருந்தது. அடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இலக்கண வலு. இலக்கண வலுவுக்கு நான் உங்களுக்கு பேர போடுறேன். ஓகே. இப்ப இதுல நிறுத்தக்குறிகள்ல எல்லா நிறுத்தக்குறிகளையும் விளங்கப்படுத்த தேவையில்லை. சரியா? குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போறேன். முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது என்னென்ன இடத்துக்கு வைக்கும்? நிறுத்தக்குறிகள்ல எங்களுக்கு முக்கியமான விடயங்களை மட்டும் பார்ப்போம் பிள்ளைகள். இதுல எங்களுக்கு முற்றுப்புள்ளி தெரியும். முற்றுப்புள்ளிங்கிறது உண்டு யாராவது கூற்றாக சொல்றோம், செப்பு வாக்கியம், வியங்கோல் வாக்கியம், ஏவல் வாக்கியம், இந்த 3 இடத்துல மட்டும் நாங்க முற்றுப்புள்ளி கண்டிப்பா வச்சாகணும். அதாவது நான் ஒரு கருத்தை சொல்றேன், நான் என்று பாடசாலைக்கு சென்றேன் அப்படின்னா நான் என்னுடைய வார்த்தை என்னுடைய வாயால நான் சொல்றேன், அது கண்டிப்பா முற்றுப்புள்ளி. வியங்கோல் அப்படிங்கிறது உணர்ச்சி வாக்கியம் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா உதாரணம் வாலிய பல்லாண்டு அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கு கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கணும். நேரத்துக்கு பாடசாலைக்கு வா அப்படின்னா முற்றுப்புள்ளி. அப்போ நீங்க அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான தகுதியான இடம் இருக்கா அப்படிங்கிறத 3 இடத்த பார்க்கணும். ஒன்று, யாராவது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்களா, செப்பு வாக்கியம், கூற்று வாக்கியம்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் அதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி கடைசியா வைங்க. முற்றுப்புள்ளி தான் அவசியம். 2வது, ஏவல் வாக்கியமா இருந்தால் அந்த முற்றுப்புள்ளி வைங்க. வியங்கோலாக இருந்தால் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. பெரும்பாலும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வாக்கியம் தான் உங்களுக்கு இடம்பெறும். அடுத்து இதெல்லாம் தேவையில்லை. கடிதத்துல உங்களுக்கு இறுதியில முற்றுப்புள்ளி வைப்போம், டேட் முடிஞ்ச வரைக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். இதை கடிதத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வியப்புக்குறி அப்படிங்கிறது வினாக்குறி. 2வது வினாக்குறி அப்படிங்கிறது 2 நேர்கூற்று வாக்கியம், அயற்கூற்று வாக்கியம். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா போதும். நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னா, நீ ஒரு பேனையாவது தரமாட்டாயா அப்படின்னு எழுவாய் தன்னுடைய வாயாலே தானே தன்னுடைய செயலை சொல்றதுதான் நேர்கூற்று வாக்கியம். அயல் கூற்று வாக்கியம்ங்கிறது, நான் அதை பார்த்தேனா என்று அவன் கேட்டான். அவன் கேட்டான், நான் நேற்று அவனை பார்க்கவே இல்லையே, நான் உன்னை பார்த்தேனா அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். நீ சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்டிருப்போம். அவன் நேற்று உன்னை பார்க்கலன்னு சொன்னான் அப்படி சொல்லுமா இல்லையா? நேற்று அவன் உன்னை பார்க்கல என்று சொன்னான் அப்படின்னு நாங்க பயன்படுத்துறது அதான் அயல் கூற்று வாக்கியம். அவன் சொன்னான், நேத்து அவன் உன்கிட்ட வரவே இல்லை, இங்க வரவே இல்லைன்னு அவன் நேத்து சொன்னான், ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் அயல் கூற்று வாக்கியங்கள். இன்னொருத்தர் சொன்ன கருத்தை நான் விளங்கப்படுத்துறது அயல் கூற்று வாக்கியம். அப்ப நேர்கூற்று வாக்கியங்கள்ல மட்டும்தான் இந்த வினாக்குறி வருமே ஒழிய அயல் கூற்று வாக்கியங்கள்ல வராது. அடுத்து மெய்ப்பாட்டுக்குறி, உணர்ச்சி குறி, கோபம், புதுமை, மகிழ்ச்சி, இரக்கம், துக்கம் அப்படிங்கிற பயன்படுத்துறப்ப எங்களுக்கு மெய்ப்பாட்டுக்குறி பயன்படுத்தப்படும். இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, ஆஹா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதும் எங்களுக்கு வியப்புக்குறி பயன்படுத்தணும். என்ன அழகுதான் என்னே அப்படின்னு சொல்றப்ப வியப்புக்குறி பயன்படுத்தணும். நான் ஏன் இதுக்கு டியூட்டா கொடுக்கலன்னா அவங்களோட பாட புத்தகத்துல மிக தெளிவா கொடுத்துருக்குறாங்க. சோ இதுலயே உள்ளதை நாங்க படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் இதுல இருந்தா எடுப்பாங்க. அதனாலதான் பாவம் வாயில்லா பிராணி. பாவம் அப்படின்னு சொல்றப்ப வியப்புக்குறி, வாயில்லா பிராணிங்கிறப்ப வியப்புக்குறி. இப்படி நாங்க போட்டு காட்புள்ளி தான் எங்களுக்கு கூடுதலான இடத்துல வரும் பிள்ளைகள். காட்புள்ளியை தான் நாங்க சரியான இடத்துல படிச்சு வச்சுக்கொள்ளணும், சரியா பார்த்து கொள்ள வேண்டிய விடயம். ஏன் இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி தான். முதலாவது சொல்றாங்க, ஒரு சொற்களையும் துணை வாக்கியங்களை இணைக்கிறதுக்காக
எங்களுக்கு காட்புள்ளிகள் பயன்படுத்தப்படுது. 2, 3 சொற்கள் வருது இல்ல, தாய்மொழி, கணிதம், விஞ்ஞானம், சமயம், ஆங்கிலம், வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது பல சொற்கள் வருது. அது தனித்தனியா பிரிச்சு காட்டுறதுக்கு நாங்க கமா பயன்படுத்துறோம். அதே நேரம் ஒரு துணை வாக்கியத்தை, அழகு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு விடயம் சொல்றேன். நான் நேற்று பாடசாலைக்கு சென்றேன், செல்லவில்லை அப்படின்னு நான் சொல்றேன். நான் நேற்று பாடசாலைக்கு செல்லவில்லை. இதுக்கான காரணங்கள் என்று சொல்லுங்க பிள்ளைகள் யாராவது. நான் நேற்று பாடசாலைக்கு செல்லவில்லை. இதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். நேத்து நான் ஏன் பாடசாலைக்கு போகல? என்ன காரணமா இருக்கலாம்? உடல்நிலை சரியில்லாம. ரைட். உடல்நிலை, சுகையினம் விழுகணும். சுகையினம் காரணமாகவும், மழை காரணமாகவும் போகல. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் நேற்று பாடசாலைக்கு செல்லவில்லைங்கிறது தான் அழகு வாக்கியம். அதனை தொடர்ந்து நான் ஏன் பாடசாலைக்கு போகலைங்கிற 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். ஒண்ணு, சுகையினம் காரணமா நான் போகல அப்படின்ற அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணியிருக்கேன். 2வது, மழை காரணமாகவும் அப்படிங்கிற 2வது விஷயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அழகு வாக்கியம் 1வது வாக்கியத்துக்கு துணை செய்ய வேண்டிய 2 வாக்கியங்கள் தான் துணை வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக ஒரு பந்தியில அழகு வாக்கியம், துணை வாக்கியங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னா, இந்த விடயத்தை பத்தி மேலும் விவரிச்சு நாங்க வினை வாக்கியங்களா சொல்லணும்னா கண்டிப்பா அந்த இடத்துல கமா பயன்படுத்தணும். இப்படியான சந்தர்ப்பங்கள். இங்க பாருங்க, மாணாக்கர் தாம் கேட்ட பாடங்களை நாள்தோறும் படிச்சாங்க. தாம் கேட்ட பொருள்களை பற்றி பல நேரம் சிந்தித்தும், ஆசிரியரை சந்தித்தும், அவற்றின் குறைநீர்களை கேட்டும், இப்படி என்று சொல்லி அழகு துணை வாக்கியங்கள் ஒவ்வொன்றா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணப்படும். 2வது, வாக்கியங்கள்ல எழுவாய் நெடுந்தொடராய் இருந்தா, ஒரு பெரிய தொடராக இருந்தா, வாக்கிய தொடராக இருந்தால் அந்த இடத்துல நாங்க பயன்படுத்துவோம். பயனிலைக்கு தொலைவில் இருப்பினும் நாங்க எழுவாய்க்கு பின் பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, நேர்மாறாக இலக்கிய தரம் வாய்ந்த கதைகள் கருப்பொருளுக்கும் பாத்திர படைப்புக்கும் பாத்திரங்களின் உளவியலுக்கும் அழுத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நெடுந்தொடராக இருந்ததுனாலையும் பட் பார்க்கிறோம் என்று சொன்ன யார் பிள்ளை எழுவாய் அங்க இருக்கிறா? யார் எழுவாய்? யார் பார்க்கிறோம்? யார் என்று சொல்லி சொல்லுங்க பாப்போம். நாம் என்று சொல்ற உண்டு எங்களுக்கு மறைபொருள்ல வந்திருக்கிறது. சரியா? எதை என்று சொல்லி எதை பார்க்கிறோம் என்று சொன்னாதான் எங்களுக்கு என்ன பல கதைகள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகிறது. ஆக இங்க இடத்துல மறைபொருளாக எழுவாய் இருக்கிறது, ஒரு தொடராக அமைந்திருக்கிறது. அதனால எங்களுக்கு இங்க கமா யூஸ் பண்ணணும். இப்படி பல விடயங்கள் இருக்கு பிள்ளைகள். கொஞ்சம் இந்த கமாவை மட்டும் நான் ஒவ்வொரு விளக்கப்படுத்திட்டு போறேன். ஒருக்கா நீங்க இதை எடுத்து படிச்சு கொள்ளுங்க. நான் இந்த நிறுத்த குறிகள் ஒரு கிளாஸஸ் நான் என் வகுப்புல செய்யறப்ப உங்களுக்கு லிங்க் போடுவேன் பிள்ளைகள். அந்த லிங்க்ல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கண்டிப்பா 30 நாள் கோர்ஸ்ல இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு நாள் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போடுவேன் இந்த நிறுத்த குறிகளுக்கு மட்டும். அதுல நீங்க கண்டிப்பா எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சு கொள்றதுக்கு. அடுத்து எழுவாய் கொஞ்சம் தொலைவில் இருக்குது. காகம் கண்டதை தின்னும் ஒரு பறவையான போதும் தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. எது வைத்துக் கொள்கிறது? காகம் அப்படிங்கிற ஒரு பறவை. ஆகவே இங்க ஒரு பறவை அப்படிங்கிறதுக்கு நேர இங்க இருக்கிறது காகம். ஆகவே காகம் என்பது ஒரு பறவை என்பதை விடத்தை காட்டுறதுக்காக இங்க நாங்க எழுவாய் தூரத்துல இருக்கிறதுக்காக நான் கமா யூஸ் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கும் பிள்ளைகள். இது இன்னும் படிக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிப்பிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் படிப்பிக்கலாம் நிறுத்தக்குறிகள். பட் கொஞ்சம் நான் விளங்கப்படுத்த முயற்சி செய்யறேன். அடுத்து ஈனா பாத்தீங்கன்னா வாக்கியங்களிலே விளக்கத்துக்கு வரும் இடைப்பிறப்பை விரித்து காட்டுவதற்காக காட்புள்ளி முன்னும் பின்னும் பயன்படுத்தப்படுகிறது. வாக்கியங்களை விளக்க தர்றதுக்காக ஒரு பிரிவை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாம் மக்களிடம், குறிப்பாக ஏழைகளிடம், இப்போ நாங்க ஒரு மக்கள்ல ஒரு பிரிவு ஏழைகள். அப்ப இந்த விளக்கத்தை, இந்த இடைப்பிரிவு அப்படின்னா முழுமையான ஒன்றிலிருந்து ஒரு சிறிய பாகத்தை, பணக்காரர்கள் முக்கியமாக 1 கோடிக்கு மேல் பணம் வைத்திருப்பவர்கள், இப்படி சொல்றேன் இல்ல, பணக்காரர்கள் முக்கியமாக 1 கோடிக்கு மேல் வைத்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்றேன். ஆக
பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி கமா போட்டுட்டு முக்கியமாக யாரு 1 கோடி ரூபாய்க்கு மேல வச்சிருக்கு. அப்ப பணக்காரர்கள்ல குறிப்பா நாங்க ஒரு இடைப்பிரிவு சொல்றோம்ல, அந்த நேரத்துல நாங்க கமா ரெண்டுக்குமே 2 பக்கத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மக்களிடம், குறிப்பாக ஏழைகளிடம், மாணவர்களிடம், குறிப்பாக பெண்களிடம், மாணவர்களிடம், குறிப்பாக பெண்களிடம். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? மாணவர்கள் பொதுவானது, அதுல பெண்கள் இடைப்பிரிவு. மாணவர்கள், மாணவர்களிடம், குறிப்பாக ஆண் மாணவர்களிடம், ஆண்களிடம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு 2 பக்கத்திலையும் கமா யூஸ் பண்ணிருக்கணும். இரக்கத்துடன் பழக வேண்டும். பொருள் மயக்கம் தோன்றக்கூடிய இடங்கள்ல மயக்கம் தோன்றாதவாறு நாங்க பயன்படுத்தணும். இங்க பாருங்க, கண்ணன் கர்ணனிடம் பாண்டவருக்காக தூது போயினார் அப்படின்னு. கண்ணன் கர்ணனிடம் பாண்டவருக்காக தூது போயினார். இந்த இடத்துல கர்ணனிடம் அப்படின்னு வந்திருந்தால் எங்களுக்கு அங்கே பொருள் மயக்கமா இருந்திருக்கும். ஏன்னா கமா யூஸ் பண்ணனாலதான் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா கண்ணன் கர்ணனிடம் போயிருக்கான் அப்படிங்கிற பொருள் வருது. கமலன் சாந்தன் புத்தகத்தில் ஒரு பகுதி கமலன் சாந்தன் புத்தகத்தில் ஒரு பகுதி வாசித்து முடித்து விட்டான். இப்ப எங்களுக்கு பொருள் மயக்கமா இருக்குது கமலன் சாந்தன் அப்படின்னு சொல்றப்ப. ஆனா கமலன் சாந்தன் புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசித்து முடித்து விட்டான்ங்கிறப்ப எங்களுக்கு பொருள் மயக்கம் இல்லை. கமலன் சாந்தன் புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசிட்டான்னா எங்களுக்கு ஒரு பொருள் மயக்கம் இருக்கிறது. ஆனா கமலன் சாந்தன் புத்தகத்தில், அப்போ நிப்பாட்டி நாங்க பேசுறப்ப எங்களுக்கு பொருள் வேற மாதிரி இருக்கு. தொடர்ந்தேர்ச்சியா சொல்றப்ப எங்களுக்கு பொருள் வேற மாதிரி இருக்கு. ஆக இப்படி பொருள் மயக்கம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பெயர் சொற்களுக்கு இடையில நாங்க நிறுத்தக்கூடிய இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறோம். அப்போ கமலனுங்கிறவன் வேற, சாந்தனுங்கிறவன் வேறங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஊனா பாத்தீங்கன்னா ஒருவரை அல்லது ஒன்றை விழித்து கூறும் இடத்துல நாங்க கமா யூஸ் பண்ணுவோம். மாலிக், நீ நேற்று இதனை கொண்டு வரவில்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை விழிக்கிறோம், ஒருத்தரை கூப்பிடுறோம். அப்பா நேற்று நீங்க வந்தீங்களா? சோ அப்பா என்று சொல்றப்ப நாங்க அவரை விழிக்கிறோம் அப்பா அப்படிங்கிறப்ப எங்களுக்கு கமா யூஸ் பண்ணிட்டு நேற்று நீங்க வந்தீர்களா அப்படின்னு கேட்கிறப்ப நாங்க அவரை கூப்பிடுறப்ப அந்த கமா யூஸ் பண்றோம். இதுல இன்னும் இருக்கு பிள்ளைகள், ஒருக்கா வாசிச்சு பார்த்து கொள்ளுங்க. அதிகமாக கமா தான் கூடுதலா நாங்க படிச்சு கொள்ளணும். இதுல ஆம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்கள் ஆரம்பிச்சிச்சுன்னா நாங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். ஆம் இல்லை அப்படின்னு பயன்படுத்தணும். நேர்கூற்று வாக்கியங்கள் நான் முதலே சொல்லி கொடுத்தேன்ல, நேர்கூற்று வாக்கியங்களை அப்படியே எழுதும் போது நாங்க பயன்படுத்தணும். அடுத்து பெயரடை வினையடைகளுக்கு ஒன்றின் மேல் அடுக்கி வருகின்ற பொழுது நாங்க பயன்படுத்தணும். இப்படி பல இடங்கள் இருக்கு, கொஞ்சம் வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. அறிமுகம் மட்டும் படுத்துறேன். முக்காட்புள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரதான கூற்றுக்கு பின்னே வரும் கூற்று அதன் விளக்கமாக அமையும் இடத்து முக்காட்புள்ளி இடப்படும். பிரதான விஷயம் இருக்கும், அதை மேலும் விளங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. பிரதான விஷயம் பாருங்க, இப்பாடல்களில் ஆசிரியர் கூறும் கருத்துக்கள் விழுமியம் மிக்கவை. என்ன கூறியிருக்கிறாரு? அயலாரின் ரகசியங்களை கேட்கலாகாது, பிறர் மீது தீய பழிகளை சொல்லலாகாது என்பவையே அவை. இப்போ இந்த விடயத்தை நீங்க மேலும் விளங்கப்படுத்துறீங்க அப்படின்னா, நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? இந்த விடயத்தை மேலும் விளங்கப்படுத்துறதுக்காக நீங்க இந்த முக்கால் புள்ளி பயன்படுத்துவீங்க. முக்கால் புள்ளி பயன்படுத்தினாலே இதை நாங்க மேலும் விளங்கப்படுத்துறோம். உதாரணத்துக்கு முத்தமிழ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, முத்தமிழ் எது பிள்ளைகள்? முத்தமிழ் எது பிள்ளைகள்? முத்தமிழ் விளங்குதா பேசுற பிள்ளைகள்? சொல்லுங்கம்மா, கேசாயின்னு சொல்லுங்க. முத்தமிழ் இயலிசை நாடகம். விளங்குச்சா? இப்போ முத்தமிழ் அப்படிங்கிற ஒண்ண நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன், எடுத்துக்காட்டி இருக்கிறேன். இந்த முத்தமிழ்கள் எவை? முத்தமிழ் யூஸ் பண்ணா இந்த இடத்துல முக்கால் புள்ளி. இயல் இசை நாடகம்னு சர்க்கிளை பிரிச்சா அந்த இடத்துல கமா. ஆக நான் ஒரு பிரதான கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை விளங்கப்படுத்துறேன்னா கண்டிப்பா நான் அதை சொல்லியிருக்கணும். நூலகம் கவனிப்பார் என்று கிடக்கிறது, நூல்கள் செல்லரித்து நாசமாகி விட்டன அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தும். இது முதலாவது காரணம். இரண்டாவது, ஒரு பட்டியலை அறிவிப்பதற்கு முன்னரும் அவையாவன உதாரணமாக வருமாறு நாங்க அறிவிச்சிருக்கணும். உதாரணம் பாருங்க, அந்த அறையில் காணப்படுபவை என்ன? உடைந்த கதிரைகள்,
சிதைந்த மேசை, தூசு படிந்த கரும்பலவை என்பனவாகும். அப்ப அந்த அறையில கிடக்கிற விஷயத்த நான் இங்க விளக்கப்படுத்துறேன். வினை தொகைக்கு உதாரணங்கள் கடுநாய், சுடுநீர், கொள்கலன், ஏவுகணை என்பதாகும். அவ வினைத்தொகை அப்படிங்கிற உண்டை நான் இன்னும் விளங்கப்படுத்துறேன். அதுக்கான உதாரணத்தை நான் இங்க கொடுக்கிறேன். பட்டியல் அடுத்த வரியில் வந்தால் முக்காட்புள்ளியின் பின் ஒரு கோடு அமைய வேண்டும். அப்ப பாத்துக்கொள்ளுங்க, இந்த கோடு எந்த இடத்துல போடணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். சோ நாங்க எல்லா இடத்துலயும் இந்த சிறு கோடு போட இயலாது. இந்த கோடு முக்கால் புள்ளி போட்டா மட்டும் போதும். முக்கால் புள்ளி எதுக்கு தான் நாங்க போடுவோம், நாங்க மேலும் விவரப்படுத்துறோம். பட் நாங்க அடுத்தடுத்த வரியில வருது ஒரு விஷயம் இல்ல, தொடர்ந்து அடுத்தடுத்த வரிக்கு மாறுதுன்னா நாங்க ஒரு சிறுகோடையும் போட்டு விடணும். அப்போதான் நோபல் பரிசு வழங்கப்படும் துறைகள் இலக்கியம், பொருளாதாரம், மருத்துவம் அப்படின்னு சொல்லி நாங்க அடுத்தடுத்து இதை நாங்க இதே வரியில எழுதலாம். இதே வரியில எழுதுறேன்னா இந்த சிறு கோடு தேவையில்ல, கமா பண்ணிட்டு எழுத வேண்டியதுதான். பட் இல்ல கீழே கீழே தான் எழுதணும்னா எங்களுக்கு கண்டிப்பா ஒரு சிறு கோடு போடணும். நீளமான மேற்கோட் பகுதி ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு முக்காட்புள்ளி தேவைப்படும். நீளமான மேற்கோட் பகுதி ஒன்றை பிரதம விரிவுரையாளராக வந்தவரை அறிமுகம் செய்து தலைவர் பின்வருமாறு கூறினார். என்ன கூறினார் அப்படின்னு சொன்னால், அவர் கூர்ன அந்த விஷயத்தை மேற்கோர் குறிக்குள்ள வர்ற விஷயம் அப்படின்டா யாராவது தங்களுடைய வாயால தன்னுடைய கூற்றாக சொல்லியிருக்க விடயம்தான். அந்த விடயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நாங்க யாரு சொன்னாங்கிற விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மேற்கோள் புள்ளி சரி முக்கால் புள்ளி பயன்படுத்தும். அடுத்து அரை புள்ளி பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள். இக்குறியீடு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் என்ன அப்படின்னா, ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டமையும் போது ஒவ்வொரு பயனிலையின் பின்னும் இக்குறியீடு பயன்படுத்த. முதலாவது விஷயமே ஓர் எழுவாயின் பல செயற்பாடுகளை விளக்கக்கூடிய கூட்டு வாக்கியங்கள். ஓர் எழுவாயின் பல பயனிலைகள். பாருங்க, ராமன் கைகேயின் கட்டளையை தலைமை கொண்டான், காடேகினான், வனவாசம் மேற்கொண்டான், மனைவியை இழந்தான், ராவணனோடு சமர் செய்தான், மனைவியை மீட்டான். அப்போ ராமன் கைகேயின் கட்டளையை மேற்கொண்டானுக்கு பிறகு பல பயனிலைகள் வந்திருக்கும், பல வினை சொற்கள் வந்திருக்கிறது. அப்படி பல பயனிலைகள் கொண்ட வாக்கியம் வருது என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த தொடரிசை குறி அல்லது அரை புள்ளி பயன்படுத்தும். இன்னும் இருக்கு, இது போடுறதுக்கான என்ன காரணம், இன்னும் ஒன்றும் இருக்கிறது, இன்னொரு பயனிலையும் இருக்கிறது, இன்னொரு பயனிலையும் இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக போடுது. அடுத்து இதெல்லாம் ஈஸி எங்களுக்கு. உட்தொடர்களை இணைப்பதற்கு அரைப்புள்ளி. உள்ளுக்குள்ள தொடர்களை இணைக்கிறதுக்கு சமரசம் உளரவும் மயானத்துக்கு ஆவி போன பின் ஆண்டியும் வருகிறான், அரசனும் வருகிறான், அரசனுடன் அசருடன் வருகிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய இணை உட்தொடர்கள், அதாவது நாங்க துணை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். துணை தொடர்களை இணைச்சு கொள்றதுக்கும் இந்த இது பயன்படுத்தப்படும். இதெல்லாம் தேவையில்லை, சிறுகோடு எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேற்கோட்குழியை மட்டும் பார்த்து கொள்ளுவோம். அடைப்புக்குறி ஓகே, மேற்கோட்குறி இந்த இருக்கு, மற்றதெல்லாம் எங்களுக்கு வராத பிள்ளை மேற்கோட்குறி கண்டிப்பா வரும். ஒருவருடைய கூற்றை அப்படியே மேற்கொண்டு எழுத்தால் போல சொல்றது. உதாரணத்துக்கு பாருங்க, அவர் சொன்ன கூற்றையே சொல்றதுக்கு நாங்க மேற்கோட்குறியில பயன்படுத்துவோம். பெண்டீர் தமையுடையீர் பெண் பாவம் அன்றோ பெரிய வசை கொள்வீரோ அப்படின்னு யாரு சொல்லியிருக்கிறா, யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாயால சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே எழுதுறப்ப மேற்கோட்குறியில் ஆக சொல்லுவோம். நாளை பாடசாலை நடைபெறாது என அதிபர் கூறினார். சோ இதுல நாளை பாடசாலை நடைபெறாது என்று சொல்லி அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் எழுதுகின்ற பொழுது நாங்க மேற்கோட்குறி, இரட்டை மேற்கோட்குறி எழுதணும். புத்தகம், சஞ்சிகை, கட்டுரை முதலியவற்றை பெயர் சுற்றி குறிப்பிடப்படும் போது, ஏதாவது இந்த புத்தகத்தை, சஞ்சிகைய, கட்டுரைய பெயர் சொல்றப்ப, உதாரணத்துக்கு பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பொன்விலங்கு என்ற நாவல் கற்பவரை கவரவல்லது, இந்த இடத்துல நாங்க கண்டிப்பா மேற்கோட்குறி யூஸ் பண்ணுவோம். இரட்டை மேற்கோட்குறி இடுவது இப்படிதான் இடரும், அமெரிக்க முறையாகும். ஒற்றை மேற்கோட்குறி இடுவது பிரித்தானிய முறையாகும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தற்காலத்துல இரட்டை மேற்கோட்குறி இப்படி போட்டுட்டு இந்த இரட்டை மேற்கோட்குறிக்குள்ளால இன்னொரு மேற்கோட்குறி வரணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோட்குறி போடலாம். இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தலாம். ஓகேவா? பாருங்க, தமிழில் இரட்டை மேற்கோட்குறிக்குள் மேலும் ஒரு நேர்கூற்று வருமானால் அதனை காட்ட ஒற்றை மேற்கோட்குறி பயன்படுத்தப்படுகிறது.
அதுக்குள்ளால இன்னொருத்தர் சொன்ன கருத்தையும் சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள். இது பிரித்தானிய வழக்கு, அமெரிக்க வழக்கு தான் மேற்கோள் குறிகள். பட் தமிழ் மொழியில கொஞ்சம் மாறுபாடு. இக்கவிதை சிந்தனைக்கு விருந்தளிக்கும் புதுமையான அணிகள் அப்படின்னு சொல்லிடுறப்ப சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது. இதை சொன்னது பாரதி. இந்த மேல உள்ள சொன்னதை பேச்சாளர் சொல்றாரு. ஆகவே 2 பேரும் தனக்குள்ளான கருத்தை சொல்லுகின்ற பொழுது அங்க நாங்க பயன்படுத்தும். இங்க பாருங்க, இத இக்கவிதை சிந்தனைக்கு விருந்தளிக்கும் புதுமையான அணிகளில் நமது அழகிய கலை நயப்பை ஆழமுற செய்கிறது. அதுக்குள்ளால இன்னொரு விஷயம் சொல்றோம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க கவிதை என பாரதி கவிதைக்கு விமர்சனம் செய்திருப்பதை கவனியுங்கள் என்கிறார் பேச்சாளர். இப்போ இந்த இடத்துல இன்னொருத்தரோட கருத்தை நாங்க சொல்லி அதுக்கு பாரதியினுடைய கருத்தையும் 2 கருத்தை சொல்லியிருந்தா அதுல இரட்டை மேற்கோள் குறியும் பயன்படுத்தி ஒற்றை மேற்கோள் குறியும் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே பிள்ளைகள்? எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க பாப்போம். நான் அதை பாருங்க விளங்கப்படுத்துறேன். வேற எதுவும் நிறுத்த குறிகளை பார்க்கணுமா, இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணுங்கிறது எதுவும் இருந்தா சொல்லுங்க பிள்ளைகள். இதுல முதலாவது முற்றுப்புள்ளி ஓகேன்னு பாருங்க, கண்டிப்பா வரும். அடுத்து கமா எங்களுக்கு கண்டிப்பா வரும். முக்கா புள்ளி எங்களுக்கு கண்டிப்பா வரும். அரை புள்ளி கண்டிப்பா வரும். அடுத்து மேற்கோட்குறி கண்டிப்பா வரும். இதுதான் எங்களுக்கு வரக்கூடியது. ஏனையதெல்லாம் எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய ஒன்று. ஓகே அப்படின்ற நாங்க கட்டான ரீஜெண்ட் ஆகல இணைப்பிடை சொற்களை மட்டும் பார்த்துக்கொள்வோம். இந்த தொடர்கள் அப்படிங்கிற பகுதி பெயர் சொற்களை ஆதாரமாக கொண்டது. பெயர் சொற்களை தலைமை உறுப்பாக கொண்டிருந்தால் அது பெயர் தொடர், வினை தொடர். இது ஒரு வினா வரும் பிள்ளைகள், கொஞ்சம் பார்த்துக் கொள்வோம். ஓகே, டைம் இருக்கு. பொருள் தரத்தக்க வகையில் சொற்கள் குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் முன்பு அமைப்பு ரீதியில வரும்னா அது வாக்கியம்னு சொல்லுவோம். பின்வரும் வாக்கியங்கள் அவதானிங்க. தசரதன் அயோத்தியை ஆண்டான். சோமசுந்தர புலவரின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. உமறு புலவர் சொற்சுவை மிகுந்த புதுமொழியை கூறினார். சங்க காலத்தில் ஈழ நாட்டு புலவர்கள் தென்னிந்தியாவுக்கு சென்று அங்கு நிறுவப்பட்ட சங்கங்களின் பாக்களை அரங்கேற்றினர் என சங்க நூல்கள் வாயிலாக அறிகிறோம். இந்த வாக்கியங்களோட அமைப்புல என்ன சில வேறுபாடுகளை பார்க்கலாம். இது ஒவ்வொன்றிலும் எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் அடைமொழிகளை ஆகியவற்றை இனங்கண்டு குறித்துக் கொள்ளணும். முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், இதுல தசரதன் அயோத்தி ஆண்டான், சோமசுந்தர புலவரின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. இதுல உள்ள அடைகளை நாங்க பிரிச்சு எழுதி கொள்ளணும்னு சொல்றாங்க. என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா பெயர் தொடர், வினைத்தொடர், பெயரடை தொடர், வினையடை தொடர்ங்கிற 4 விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். பெயர் தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயர் சொற்கள் அந்த வாக்கியத்துல முக்கியமான உறுப்பா இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு பறவை அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு வாக்கியத்துல ஒரு பெயர் சொல்ல அதிகமாக அடைகள் பயன்படுத்தி இருக்கோம்னா அது பெயரடை தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இல்ல வினை சொற்களுக்கு அடைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வாக்கியத்துல வினையடை தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை விடையும் கிளியரா பிள்ளை? ஓகே, அப்படி நான் பார்ப்போம். இப்போ ஒரு பெயர் சொல் பறவை அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல அழகானவை, அழகான அப்படி அழகான பறவை. பறவைங்கிறது மிக அழகான பறவை. இங்கு பறவை என்ற பெயர் சொல் தலைமை உறுப்பாக இருக்கிறது. இதுதான் மெயினான விஷயம். வினை அப்படிங்கிறது வினை தொடர் அப்படின்னு என்ன அப்படின்னா சென்றது அப்படிங்கிறது வினை சொல்ல மேலும் விளங்கப்படுத்தி அடைகள் பயன்படுத்தி இருக்கும். எப்படி சென்றது, பறந்து சென்றது, சென்றது மிக அருகாக பறந்து சென்றதாக வினை. பெயர் அடைத்தொடர் அப்படின்னா அழகான அப்படிங்கிறத இங்க பாருங்க, இந்த இடத்துல அழகான அப்படிங்கிறது இதை இன்னும் மேலும் விளங்கப்படுத்தி மிக அழகானன்னு பயன்படுத்தியிருக்கோம். அழகான அப்படிங்கிற ஒரு சொல்லே ஒரு பெயரடை தான். அழகான மரம். இந்த அழகான அப்படிங்கிற சொல்ல மேலும் விவரப்படுத்தி நம்ம இங்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அது பெயரடை தொடர். இந்த வாக்கியத்துல கூடுதலாக எதை மெயின் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த அழகான அப்படிங்கிறத மெயின் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆக அது பெயரடை தொடர். அழகான, மிகவும் அழகான, எல்லாவற்றை விடவும் மிக அழகானன்னு சொல்லி ஒரு பெயர் சொல்லதான் இன்னும் மேலும் விவரப்படுத்திருக்கு. அழகான மரம் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வீழ்ந்தது அப்படிங்கிற சொல்லையும் மேல விளங்கப்படுத்தல, மரம்ங்கிற சொல்லையும் மேலும் விளங்கப்படுத்தல. எதை கூடுதலா விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க? அழகான அப்படிங்கிற ஒரு சொல்ல மேலும் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகவே இந்த வாக்கியத்துல இதுதான் எங்களுக்கு தலைமை உறுப்பாக இருக்கிறது.
வினையடை தொடர் அப்படின்னா பறந்தது, அருகாக பறந்தது, மிக அருகாக பறந்தது. ஆகவே வினை அடையை எப்படி பறந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு மிக அருகாக பறந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர் தொடர், வினைத்தொடர், பெயரடை தொடர், வினையடை தொடர்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம் பார்த்திருக்கிறோம். ஒன்றே ஒன்றுதான் பிள்ளைகள் இருக்கிறது உங்களுக்கு, அதை மட்டும் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு தான் பிள்ளைகள் உங்களுக்கு இறுதி வகுப்பு. இன்றையோட எங்களோட கோர்ஸ் முடிவடையுது. உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா மெசேஜ் ஒன்று போடுங்க. நாங்க பார்ப்போம். உங்களுக்கு வேற எதுவும் முக்கியமான கிளாஸஸ் நடக்கிறப்ப லிங்க் போடுவேன். கண்டிப்பா ஜாயின் பண்ண பாருங்க. எப்பயும் மெசேஜ் பாருங்க, மெசேஜ் போடுங்க என்கிட்ட. எதுவும் டவுட்ஸ்னா கேட்டுக்கொள்ளுங்க, நான் சொல்லி தருவேன். ஓகே, இதுல பார்ப்போம். இணைப்பிடை சொல் தான் உங்களுக்கு இன்னும் லாஸ்டா முடிக்க இருக்குது. இணைப்பிடை சொல் அப்படிங்கிறது 2 வாக்கியங்களை நாங்க ஒன்றாக இணைக்கிறதுக்கு பயன்படுத்துற உண்டு. கண்டிப்பா பகுதி 2ல வரக்கூடிய ஒரு வினா அதுல கண்டிப்பா வரும், ஒரு 2 புள்ளிகளுக்கு. அல்லது அப்படிங்கிற ஒரு இணைப்பிடை சொல்ல பயன்படுத்துறோம். நீ அல்லது நான் இதை செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும், அல்லாட்டி நீ இல்லாட்டி நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். நீ இல்லாபடி நான் செய்ய முடியும், நீ அல்லது நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற 2மே பயன்படுத்தலாம். உன்னை அல்லது வேறு எவரையும் நம்ப மாட்டேன், உன்னை அல்லது வேற யாரையும், உன்னையும் வேறு யாரையும் நான் நம்ப, பயன்படுத்தலாம் இந்த இடத்துக்கு. அப்ப அல்லதுங்கிறதுப்ப நாங்க சரியான இடத்தை பயன்படுத்தி சொல்லணும் பிள்ளை. இப்படிதான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு எது சரியானதா தோணுதோ அதை போடுங்க. நீ அல்லது நான் இதை செய்ய வேண்டும், நீ இல்லாவிடி நான் இதை செய்ய வேண்டும், இல்லாவிடின் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனையே இல்லை அந்த இடத்துல. பாருங்க, அல்லாமல் அப்படிங்கிற இணைப்பிடை சொல் ஒரு வாக்கியத்துக்குள்ளால இருக்கக்கூடிய இருவேறுபட்ட தகவல்களை இணைச்சு கொள்றதுக்கு, அல்லது தனி வாக்கியங்கள் 2ஐயும் ஒன்னா கூட்டு ஒரு கூட்டு வாக்கியமா இணைக்கிறதுக்கு இணைப்பிடை சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. உன்னை அல்லாமல் துணை யார் உலர், உன்னை இல்லாட்டி வேற யார் எனக்கு அன்றிங்கிற ஒரு இடைச்சொல் பயன்படுத்தப்படுறது. உன்னை அன்றி வேறு யார் உலர். அப்ப இதுக்கு உன்னை அல்லாமல் அல்லது உன்னை அன்றி அப்படிங்கிற 2ஐயும் நாங்க இந்த இடத்துல பயன்படுத்த முடியும். உன்னை அன்றி நீ இல்லாம வேற யார், இல்லாமல் அப்படிங்க நீ இல்லாம வேற யார் எனக்கு துணை இருக்கிறாங்கன்னு கேட்போம் இல்ல, அததான் நீங்க சொல்லப்படுது. நீ அன்றி வேறு யாரும் துணை இல்ல. ஆதலால் அப்படிங்கிற ஒரு இணைப்பிடை சொல்ல பயன்படுத்திருக்காங்க. நீ ஆதலால் நானாதல் இப்பணியை முடிக்க வேண்டும். நீ ஆதல் இல்லாட்டி நான் ஆவதுன்னு பயன்படுத்தும் இல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க ஆவதுன்னு பயன்படுத்த முடியும். நீயாவது நானாவது இந்த பணியை முடிக்க வேண்டும். நீயாதால் நானாதால். ஆதல் அப்படிங்கிறது தற்காலத்துல பயன்பாட்டுல இல்ல, நீங்க ஆவதுன்னு யூஸ் பண்ணுங்க பிள்ளைகள். ஆவது என்று சொல்லியே சரியாக இருக்கும். நீயாவது நானாவது இந்த வேலையை செய்யணும். ஆகவேங்கிற ஒரு இணைப்புடை சொல். படித்தால்தான் சித்தி அடையலாம், ஆகவே நீ நன்கு படிக்க வேண்டும், நீ நல்லா படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆகையால், மழை பெய்தது ஆகையால் பயிர் விளையவில்லை. அப்ப இதுக்கு வேற எப்படி பயன்படுத்தலாம்? மழை பெய்தது ஆகையால் பயிர் விளையவில்லை. யோசிச்சு பார்த்து போடுங்க. இதுக்கு வேற எதுவும் பயன்படுத்த முடியுமா? மழை பொய்தது அப்படின்னு வந்திருக்கிறது. மழை பெய்தது ஆகையால் பயிர் விளையவில்லை. மழை பெய்தது அப்படிங்கிறதுக்கு ஆகையால் மட்டும்தான், வேற எதுவும் யூஸ் பண்ண இயலாது பெரும்பாலும். இல்லாவடின்னு யூஸ் மழை பெய்தது இருந்தும் பயிர் விளையவில்லை அப்படின்னு போட இயலாது. ஆகையால் தான் சரியா இருக்கும். ஓகே. ஆதலால் அவன் ஒழுங்காக படித்தான், ஆதலால் நன்கு முன்னேறினான். சோ இதுக்கு பதில் என்ன போடலாம்? நன்கு படித்தான், ஆகவே நன்கு முன்னேறினான் அப்படின்னு ஆகவேயும் பயன்படுத்த முடியும். ஆயினும் அவன் நன்கு படித்தான், ஆயினும் அவன் சித்தி பெறவில்லை. நன்கு படித்தான் எனினும் அவன் சித்தி பெறவில்லை. நன்கு படித்தான் இருந்தும் அவன் சித்தி பெறவில்லை அப்படின்னு சொல்லி நாங்க எனினும் இருந்தும் என்பது ஆயினுக்கும் பதிலாக பயன்படுத்த முடியும். நீயாவது நானாவது விழாவுக்கு செல்ல வேண்டும். அப்ப இதுக்கு ஆவதுங்கிற மட்டும்தான் பயன்படுது. நீயாவது நானாவது. நீ கடிதத்தை
படித்தாயானால் உனக்கு உண்மை விளங்கும். நான் இந்த புத்தகத்தை பலமுறை வாசித்தேன், ஆனால் எனக்கு விளங்கவில்லை. நான் படித்தேன், ஆனால் எனக்கு விளங்கவில்லை. அப்போ உடன்பாட்டு எதிர்மறையை விளக்குறதுக்கு ஆனால் பயன்படுத்துவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனாலும் அவனை பலமுறை கண்டிருக்கிறேன், ஆனாலும் பேசி பழகவில்லை. அவனை பலமுறை கண்டிருக்கிறேன், இருந்தும் பேசி பழகவில்லை. இருந்தும்ங்கிறதை பயன்படுத்த முடியும். கடுகு சிறிது என்றாலும் காரம் பெரிது. கடுகு சிறிது என்றாலும் காரம் பெரிது. அப்ப என்றாலும் கடுகு சிறிது எனினும் காரம் பெரிதுன்னு எனினும் பயன்படுத்தலாம். நீ அந்த விழாவுக்கு வந்திருந்தா எனினும் உன்னை நான் காணவில்லை. நீ அந்த விழாவுக்கு வந்திருந்தும் நான் உன்னை காணவில்லை. பயன்படுத்தலாம், எனினும் பயன்படுத்தலாம். இப்படி 2 வாக்கியங்களை இணைச்சுக் கொள்றதுக்காக, 2 தனி வாக்கியங்களை இணைச்சுக் கொள்றதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த இணைப்புடை சொற்கள். இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளை, மரபு தொடர் எல்லாம் படிப்பிச்சேன். தொகைநிலை பார்த்தோம், வேற்றுமை தொகை, வினை தொகை பார்த்துட்டோம், பழமொழிகள் பார்த்தாச்சு. ஓகே பிள்ளைகள், நாங்க இன்றைக்கான வகுப்பு அப்படின்றா முடிச்சு கொள்வோம். என்னோட வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனிச்சு பிள்ளைகள். நாங்க அக்டோபர் 1 முடிக்கலாம் என்று முடிவு பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு சில வகுப்புகள் தாண்டி போனதுனால அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியோட உங்களுக்கு இந்த வகுப்பிண்டையோட முடிவடையுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க இதனுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டீங்கிறது நீங்க பாருங்க. ஸோ சிலபஸ் முழுவதுமே உங்களுக்கு நான் முடிச்சிருக்கிறேன். ஸோ மேலதிக தகவல்களை தேவை அப்படின்னா மறுக படிக்கணும்னா வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை டவுட்ஸ் எதுவும் இருந்தா கண்டிப்பா என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க தொடர்ந்தேர்ச்சியா பார்ப்போம். ஸோ இதுல இன்றைக்கு முடிஞ்சிருச்சுட்டு இன்னைக்கு தேவையில்லை. நாங்க தொடர்ந்தேர்ச்சியாக கற்றுக்கொண்டுதான் இருக்க போறோம். உங்களுக்கு பேப்பர்ஸ் அனுப்புவேன். பேப்பர்ஸை செஞ்சு போடுங்க பிள்ளைகள். இப்போ ஒவ்வொரு நாளும் பேப்பர் போட்டு கொண்டு தானே இருக்கிறேன். இப்போ அந்த பேப்பர் டெய்லி வரும். இன்னைக்கு அடுத்த பேப்பர் போடுவேன். செஞ்சுட்டு விடைய எனக்கு செஞ்சு போட்டு விடுங்க பிள்ளைகள். ஸோ வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்குதா? வேற எதுவும் ஓகேவா பிள்ளைகள்? ஓம் சார், எல்லாம் ஓகே. ஓகேப்பா, ஓகே. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, நாங்க பார்த்துக்கொள்ளுவோம். ஸோ இன்றைக்கான வகுப்பை முடிச்சு கொள்ளுவோம். எக்ஸாம் பேப்பர் போடுறேன், எனக்கு செஞ்சுட்டு போட்டு விடுங்க ரிசால்ட்ஸை. ஸோ நாங்க எங்களோட கிளாஸ்ல கிட்டத்தட்ட 27 பேர் இருந்தோம். லாஸ்டா நாங்க முடிக்கிறப்ப 2, 3, 4, 5 பேர்ல நாங்க முடிக்கிறோம். இது எப்படிதான் தொடர்ந்து வருடங்கள் இப்படிதான். ஸோ ஓகே பிள்ளைகள், எல்லாரும் ரெக்கார்டிங் பார்க்குற பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட தகவல்களை சொல்லுங்க. ஓகே, குட் நைட் பிள்ளைகள். நாங்க மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார், குட் நைட் சார்.